ओम अज्ञानतिमिरान्धस्य ज्ञानाञ्जनशलाकया ससुरोन्मिलितं येन तस्मै श्रीगुरुवे नमः। नमो ओं विष्णुपादाय कृष्णप्रेष्ठाय भूतले श्रीमते भक्तिवेदान्त स्वामीति नामिने नमस्ते सारस्वते गौरवाणी प्रचारिणे निर्विशेष शून्यवादी पाश्चात्य देशधारिणे जय श्री कृष्णा चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासदि गौर भक्त वृंद हरे कृष्णा 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 हरे 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 राम 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 हरे हरे। ஹரே கிருஷ்ணா. பக்தர்களுக்கு இனிமையான காலை வணக்கம். இன்றைய பாகவத சத்சங்க வகுப்புல கலந்துட்டு இருக்கிற எல்லா பக்தர்களுக்கும் என்னுடைய நமஸ்காரம். ஸ்ரீமத் பாகவதம் 2ஆம் ஸ்கந்தம் 9வது அத்தியாயம். அதுல நம்ம படித்துக் கொண்டிருக்கிற பதங்கள் ஸ்லோகம் சதுஸ்லோகி ஆஃப் ஸ்ரீமத் பாகவதம். பாகவதத்தினுடைய 4 முக்கியமான பதங்கள். இந்த 4 முக்கியமான பதங்கள் தான் பகவான் கிருஷ்ணர் பிரம்மனுக்கு நேரடியாக உபதேசித்தார். எந்த ஸ்லோகம் பகவான் கிருஷ்ணர் பிரம்மதேவருக்கு நேரடியாக உபதேசித்தாரோ அதே ஸ்லோகத்தை நம்ம படிச்சுக்கிட்டோம். அந்த 4 ஸ்லோகத்தை புரிஞ்சுட்டு பிரம்மா கிரியேஷனே பண்ணது. படைப்புக்கு தேவையான ஆற்றல், பரமபுருஷர் பரம புருஷோத்தமனான முன்முதல் கடவுள் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரே, இதெல்லாம் அழகா 4 ஸ்லோகத்துல பகவான் சொல்லிட்டார். பிரம்மாவுக்கு படைக்கிறதுக்கான சக்தி, பகவானுடைய தனித்தன்மை, அவருடைய சிறப்பியல்புகள், அவருடைய தெய்வீகமான குணங்கள், ஜீவனுக்கும் பரமனுக்குள்ள வித்தியாசம், அனைத்து சக்தியும் அவருக்குள்ளே அடங்கி இருக்கு. அவர் தான் சக்திமான், அவரே சர்வ காரணத்துக்கு காரணம். இத இந்த 4 ஸ்லோகத்திலே சொல்லிட்டேன். என்டையர் பாகவதம், ஒட்டுமொத்த பாகவத்துடைய சாரம் இந்த 4 ஸ்லோகம். ஒட்டுமொத்த ஸ்ரீமத் பாகவதத்தினுடைய சாரமாக இந்த 4 ஸ்லோகம் இருக்கு. இந்த 4 ஸ்லோகத்தை புரிஞ்சுக்கிறதுக்கு தான் பிரம்மதேவர் முதல் ஜீவ தத்துவமும், பகவான் தோன்றிய முதல் உயிர்வாழியும் ஜீவ தத்துவமும், பகவானால் சக்தியளிக்கப்பட்ட அவதாரமும், பகவானுடைய குணாவதாரமும், அவர் இந்த சம்பிரதாயத்துடைய பிரதான ஆச்சாரியரும் ஆகச்சிறந்த பக்தரும் இருக்கிறதுனால பகவானுடைய அகாரணமான கருணையால இந்த 4 ஸ்லோகத்திலே பிரம்மா எல்லாம் புரிஞ்சுக்கிட்டாரு. அனைத்து வேதத்தினுடைய சாரம், பகவானுடைய தனித்தன்மை, தான் யாரு, நான் என்ன செய்யணும், நான் எப்படி பரமபுருஷரை திருப்திப்படுத்தணும், இதெல்லாம் இந்த 4 ஸ்லோகத்திலே பிரம்மா புரிஞ்சுக்கிட்டாரு. அதுக்கப்புறம் இந்த 4 ஸ்லோகத்தை பிரம்மா தனது சீடரும் முதல்வருமான நாரதருக்கு உபதேசிக்கிறார். நாரதர் அது வியாசருக்கு உபதேசிக்கிறார். குரு பிரசாத், கிருஷ்ண பிரசாத், குரு கிருஷ்ண பிரசாதி பாய். கிருஷ்ணருடைய கருணையால பிரம்மாவுக்கு 4 ஸ்லோகத்துல படைப்பின் ரகசியம், பகவானை பற்றிய ரகசியம், உயிர்வாளிகளை பற்றிய ரகசியம், பக்தி தொண்டை பற்றிய ரகசியம் அனைத்தும் வெளிப்படுத்தப்பட்டது. குருவோடைய கருணையால நாரதரும் அதை புரிந்து கொள்கிறார். பின்பு நாரதருடைய கருணையால் வியாசர் புரிந்து கொள்கிறார். பின்பு வியாசர் இதை விவரமாக வர்ணிக்கின்றார். வியாச பிரசாத, வியாசருடைய கருணையால இந்த 4 ஸ்லோகத்தை நாம் புரிந்து கொள்வதற்கு 18,000 ஸ்லோகங்கள் வெளிக்கும். ஏன்னா நம்ம நிலைமை பிரம்மாவுடைய நிலைமையோ, வியாசருடைய நிலைமையோ, நாரதருடைய நிலைமை இல்லை. பிரம்மதேவர், நாரதர், வியாசர் இவங்கெல்லாம் பகவானோட சக்தி அளிக்கப்பட்டவர். பகவானது தூய பக்தர்கள். அதனால இவங்கனால பகவானை நேருக்கு நேர் பார்க்க முடிஞ்சது, பகவானை உணர முடிஞ்சது, அவர்கிட்ட நேரடியாக உபதேசம் பெற முடிஞ்சது, அவர்கிட்ட அன்பு பரிமாற்றம் செய்ய முடிஞ்சது. ஆனா நம்மை போல கட்டுண்ட ஜீவன்கள், பந்தப்பட்ட ஜீவாத்மாக்கள், வீழ்ந்த ஆன்மாக்கள்,
நாம பகவானை புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இந்த 4 ஸ்லோகத்தை நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படின்னா அது அவ்வளவு எளிதான காரியம் அல்ல. இந்த பாகவத்துடைய ஸ்லோகத்தை நாம புரிந்து கொள்றது அவ்வளவு எளிதான காரியம் அல்ல. அதனாலதான் நாரத மகரிஷி சொன்னாரு, ஓ வியாசதேவரே, இந்த 4 ஸ்லோகத்தை நீங்க விவரமா எழுதுங்க. இந்த 4 ஸ்லோகத்தினுடைய விளக்கம் தான் மீதி 17,996 ஸ்லோகம். பாகவதம் மொத்தம் 18,000 ஸ்லோகம். இந்த 18,000 ஸ்லோகத்துக்கு அதுல 4 கழிச்சுட்டா 17,996 ஸ்லோகம். இந்த 4 ஸ்லோகத்தையும் உறுதிப்படுத்தக்கூடிய வகையில இந்த 4 ஸ்லோகத்தையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த 4 ஸ்லோகத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த 4 ஸ்லோகத்துக்கு வலுவாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த 4 ஸ்லோகத்தை நம் மனதில் பதிய வைக்க வேண்டும். இந்த 4 ஸ்லோகத்துடைய தாத்பரியம் நமக்கு தெரியணும் அப்படின்னா இந்த 17,996 ஸ்லோகத்தை படிக்கும். அது போதாது. இந்த 17,096 ஸ்லோகம் பிளஸ் இந்த 4 18,000 ஸ்லோகம் இது கலியுக மக்களால் புரிஞ்சுக்க முடியாது. அதுக்குதான் ஆச்சாரியருடைய விளக்கம். ஒரு ஸ்லோகத்துக்கும் ஆச்சாரியருடைய விளக்கம், கமெண்ட்ரி. அப்போ பாருங்க, கலியுகத்துல நம்ம எவ்வளவு மந்த புத்திக்காரங்க. மந்தாசு மந்த மதியோ மந்த பாக்கியோ பாத்து பிராயணா பாய கலு அல்பாயுஸ் கேஜன். அல்பாயுஸ் 100 வயசு கூட வாழ்றதுல சீக்கிரம் செத்துப்படும். மந்த புத்தி, பாக்கியம் இல்ல, சண்டை சச்சரவு, நிம்மதி இல்ல. இப்படி இருக்கிற கலியுக மக்கள் படைப்பினுடைய ரகசியம், பகவானை பற்றிய ரகசியம், ஜீவாத்மா நம்மை பற்றிய ரகசியம், ஜீவனுக்கு பரமனுக்குள்ள உறவை பற்றிய ரகசியம் எப்படி புரிஞ்சுக்கணும்? அதனாலதான் கலியுக மக்களுடைய துர்பாக்கியத்தை கருத்தில் கொண்டு சௌனகாதி முனிவர்கள் சூதகோசாமி கேட்டாங்க, அனைத்து வேதங்களையும் சாரமா எடுத்து கொடுங்க. ஏன்னா கலியுக மக்களுக்கு வேதங்களை படிப்பதோ அல்லது வேத நியமங்களை பின்பற்றுவதோ சாத்தியம் இல்லை. அதனால அவருடைய சாரத்தை கொடுத்துருங்க. அதான் எல்லா வேதத்தையும் எடுத்து சாரமா கொடுத்துட்டாங்க. ஸ்ரீமத் பாகவதம் நிகம கல்பதரோர் கலிதம் பலம் சுகமுகா திருவ சம்வேதம் பிபத பாகவதம் ரசமாலயம். பாகவதம், ஸ்ரீமத் பாகவதம் ரசமாலயம், எசன்ஸ் ஆஃப் ஆல் த வேதாஸ். எல்லா வேதங்களின் சாரம், ஜூஸ். அப்போ இந்த 4 ஸ்லோகத்தை நாம புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, கிருஷ்ணரை நாம புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, ஜீவாத்மாவுடைய தனித்தன்மை, நம்முடைய நிலைமை நாம புரிஞ்சுக்கணும், நமக்கு பகவானுக்குள்ள உறவை நாம புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னா அதுக்கு ஒரே வழி ஸ்ரீமத் பாகவதம். 4 ஸ்லோகத்தை விவரமா பாகவத்துல வியாசர் 18,000 ஸ்லோகம். அது நாம மேலும் புரிந்து கொள்வதற்காக, இன்னும் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும், சரியாக புரிந்து கொள்ள வேண்டும், அதை கவனமாக கற்க வேண்டும். நித்தியம் பாகவத சேவையா, கஷ்டப்பிராயேஷு அபத்ரேஷு நித்தியம் பாகவத சேவையா, ஒழுங்காக கற்க வேண்டும், கவனமாக கற்க வேண்டும். அதுக்குதான் பிரபுபாவுடைய விளக்கம், ஆச்சாரியருடைய கமெண்ட்ரி. ஆச்சாரியருடைய கமெண்ட்ரி அதுக்குதான். எப்படி நம்ம இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது? அப்ப இந்த ஸ்லோகத்துக்கு பிரபுபாதா 5 பக்கத்துக்கு விளக்கம் கொடுத்திருக்காரு. 5.5 பேஜ், 5.5 பக்கத்துக்கு. இந்த ஸ்லோகத்தை நாம் எப்படி புரிந்து கொள்வது, இதை எப்படி நடைமுறையில் நம்ம பயிற்சி பண்றது, அதுக்கு பிரபுபாவுடைய விளக்கம் 5.5 பக்கம். அதுல நேற்று 2 பக்கம் படிச்சோம், மீதி உள்ளது நீ. அகம் மேவாசமேவாக்ரே நான்யத் சதசத்பரம் பஷ்யாதகம் யதேதச்யோ சோ அவசிஷ்யேத சோஸ்மியகம். ஓ பிரம்மா, படைப்பிற்கு முன்பு முழு முதற் கடவுளாகிய என்னை தவிர வேறொன்றும் இருக்கவில்லை. இப்படைப்பிற்கு காரணமாக இருக்கும் பௌதிக இயற்கையும் கூட அப்போது இருக்கவில்லை. இப்போது நீங்கள் கண்டு கொண்டிருக்கின்ற முழுமுதற் கடவுளாகிய நானே, இந்த காணக்கூடிய அனைத்தும் முழுமுதற் கடவுளாகிய நானே. மேலும் அழிவுக்கு பின் எஞ்சியிருக்க போவதும் முழுமுதற் கடவுளாகிய நானே. இந்த நானே அப்படிங்கிற விளக்கம் தான் நேற்று படிச்சுட்டு இருந்தோம். அகம்,
அகம் கூடவே கூடாது. அகம், நான், நானே. அப்ப ரெண்டு அகம் இருக்கு. ஒண்ணு ஆளக்கூடிய அகம், இன்னொரு ஆளப்படும் அகம். ஒண்ணு ஆளக்கூடிய நான், இன்னொன்னு ஆளப்படும் நான். இந்த டிஃபரன்ஸ், இந்த வித்தியாசம் தான் எனக்குள்ள வரும் படிச்சோம். அகம், இந்த அகம், ரெண்டு அகம் இருக்கு. நான், கிருஷ்ணா. இந்த ரெண்டு அகத்துக்குள்ள வேறுபாடு, வித்தியாசம், இதுதான் எது படிச்சுட்டு. இந்த ரெண்டு அகத்துக்கு ஒற்றுமை இருக்கு, ரெண்டு அகத்துக்கு வேற்றுமை இருக்கு. அதான் ஒற்றுமையில் வேற்றுமை. ரெண்டு அகத்துக்கும் கிருஷ்ணரும் இங்க அகம்னு சொல்றாரு, நாமளும் அகம். சோ அகம். பட் ஆனா இங்க சொல்றது இங்க ரெண்டு ஒண்ணு இல்ல. ஒண்ணு ஆளப்படுபவர், ஒண்ணு ஆள்பவர். கிருஷ்ணா ஆள்பவர், நாம் ஆளப்படுபவர். இந்த ரெண்டு அகத்துக்கு ஒற்றுமை இருக்கு. சரி, முதல்ல ரெண்டு அகத்துக்கு என்னென்ன ஒற்றுமை இருக்கு? கிருஷ்ணருக்கும் எனக்கு என்னென்ன ஒற்றுமை இருக்கு? பதில் தெரிஞ்சவங்க கை தூக்குங்க. ரெண்டு அகத்துக்கு ஒற்றுமை இருக்கு. என்னென்ன ஒற்றுமை இருக்கு? இரண்டும் அழிவற்றது, ரெண்டும் நித்தியமானது. அப்புறம் ஆன்லைன்ல இருக்கிறவங்க தூங்கிட்டீங்களா? இன்னைக்கு வகுப்பு கொஞ்சம் தத்துவார்த்தமா தான் இருக்கும். ஹரே கிருஷ்ணா பிரபு. குணத்தால் ஒன்று. சரி, அதான் ஒற்றுமை தான் பாத்துருக்கேன். என்னென்ன ஒற்றுமை? ரெண்டுக்கும் குணம் இருக்கு. ஓகே ஓகே. குணம், பகவான் இருக்கிற குணம் ஜீவன்ட்டே இருக்கு. சரி, ஓகே. இதெல்லாம் ஒற்றுமை. ரெண்டும் நித்தியமானது, ரெண்டும் ஆன்மீகமானது, ரெண்டும் நிலையானது, ரெண்டும் குணத்தால் ஒன்றுபட்டது. அப்புறம் வேற என்ன ஒற்றுமை இருக்கு? வேற என்ன ஒற்றுமை இருக்கு? ரெண்டு அகத்துக்கும் கிருஷ்ணருக்கும் எனக்கும் என்னென்ன ஒற்றுமை இருக்கு? அவர் நித்தியமானவர், நானும் நித்தியமானவர். அவர் ஆன்மீகமானவர், நானும் ஆன்மீகமானவர். அவர் நிலையானவர், நானும் நிலையானவர். கருணையானவர் பிரபு. கருணை, கருணை. ஓகே, கிருஷ்ணர்டி கருணை இருக்கு, அந்த கருணைக்கிற குணம் ஜீவன்டி இருக்கு. சரி, ஓகே. தேவகி மாதாஜி. ஆனந்தமயமானது. ஓகே, ரெண்டு அகமும் ஆனந்தமானது. ஆனந்தமய அபியாசா. ஜீவாத்மடைய உண்மையான நிலை எப்பவுமே ஆனந்தமா இருக்கிறது. ஏன்னா கிருஷ்ணர் எப்பவும் ஆனந்தமா இருக்காரு. கிருஷ்ணர் பூர்ணானந்தம். அவர் எப்பவும் பூர்ணமா சத்து சித்து எல்லாமே இருக்கு. சித் ஆனந்தம், நித்தியமான அறிவு நிறைந்த ஆனந்தம். எஸ், ஜீவனும் நித்தியமானவன், அறிவு நிறைந்தவன், ஆனந்தமானவன். ஹரே கிருஷ்ணா பிரபு. அவர்கிட்ட 6 ஐஸ்வர்யங்கள் இருக்கு, நம்மகிட்ட இருக்கு. ஆனா அவர்கிட்ட பூர்ணமா இருக்கு, நம்ம கிட்ட பூர்ணமா இல்ல. ஐஸ்வர்யங்களும் இருக்கு. ரைட்டு. சரி, ஃபர்ஸ்ட் ஒற்றுமை எல்லாம் பார்ப்போம், அப்புறம் வேற்றுமையை பத்தி பேசுவோம். அழிவற்றது அது சொல்லியாச்சு. கவிதா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா பிரபு. பிரபு அந்த அனுபவிப்பாளர், பகவான் அனுபவிப்பாளர்ங்கிறங்காட்டி நம்மளுக்கு என்ன இருக்குங்க பிரபு? அனுபவிக்கணும். கிருஷ்ணா அனுபவிப்பாளர், நான் எனக்கு அனுபவிக்கிற என்ன இருக்கு? போமா குட் பலா இருப்போம். கிருஷ்ணா நான் ஈஸ்வரா, அவர் பரம ஈஸ்வரர். ஓகே, கட்டுப்படுத்துறது. ஹரே கிருஷ்ணா பிரபு. அவரோட ரூபத்துல இருந்து தான் நம்மளோட ரூபம் வந்திருக்கு. இல்ல இப்ப வேற்றுமையில வேண்டாம், ஒற்றுமை தான் பேசிட்டு இருக்கிறோம். என்னென்ன பேசிட்டு இருக்கோம்? ஒற்றுமைதான் பிரபு. அவரோட தோற்றத்துல இருந்து தான் மனித ரூபம் நம்மளுக்கு கிடைச்சிருக்குன்னு. அவருக்கும் தோற்றம் இருக்கு, எனக்கும் தோற்றம் இருக்கு. இங்க ரெண்டு வருஷம். ஹரே கிருஷ்ணா. கை தூக்குங்க. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. இந்த ரெண்டு விஷயம் பிரபுபா சொன்னார். புருஷ க்ஷர, புருஷ அக்ஷர. புருஷ அக்ஷர, புருஷ ஷர. இந்த பொருள்ல படிச்சோம் ரெண்டு விஷயம். புருஷ அக்ஷரா, புருஷ க்ஷரா. ஷரா அப்படின்னா விழக்கூடியவர், அக்ஷரானா வீழ்ச்சி அடையாதவர். புருஷ க்ஷர, புருஷ அக்ஷரா. எங்க படிச்சோம்? பட்பட்ல படிச்சோம். புருஷ க்ஷர, புருஷ அக்ஷரா. பகவானுடைய அவதாரங்கள்லாம் புருஷ அக்ஷரா. ஜீவாத்மா க்ஷரா. ஜீவாத்மாவை நம்ம ஷரா. பகவானுடைய அவதாரங்கள் புருஷ அக்ஷரா, வீழ்ச்சி அடையாது. சோ ரெண்டுக்குமே உருவம் உண்டு, ரெண்டு பேருமே நபர்கள் தான். ரைட். விமலா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா பிரபு. பிரபு சுதந்திரமான பகவானும் சுதந்திரமானவர், நம்மளும் சுதந்திரமானவங்க. சுதந்திரம் கட்டுப்பாடு. ஓகே ஓகே. இப்போ ஒற்றுமை மட்டும் பார்ப்போம், அப்புறம் ரெண்டாவது வேற்றுமை. ஒற்றுமையில எழுதிட்டு அவங்க சொல்றதுல எழுதிட்டீங்களா? ரைட். பகவான் சுதந்திரமானவர், நானும் சுதந்திரமானவர். பகவான் கட்டுப்படுத்தக்கூடியவர், நானும் கட்டுப்படுத்தக்கூடியவர். பகவான் அனுபவிக்கிறாரு, நானும் அனுபவிக்கிறேன். ரைட். சோ போக்தா அனுபவிப்பாளர், கர்த்தா காரணம், போக்தா ஈஸ்வரா கட்டுப்படுத்துது. சோ இது கிருஷ்ணாட்டி இருக்கு, ஏன்டி இருக்கு.
வேற என்ன ஒற்றுமை இருக்கு? வேற என்ன ஒற்றுமை இருக்கு கிருஷ்ணாவுக்கும் நமக்கும்? சரி, ஆல்மோஸ்ட் எழுதிட்டோம்னு நினைக்கிறேன். சரி, இது அப்படியே வேற்றுமை. இந்த ரெண்டு அகத்துக்குள்ள வேற்றுமை, இந்த ரெண்டு அகத்துக்குள்ள ஒற்றுமை. கிருஷ்ணருக்கும் நமக்குள்ள ஒற்றுமை எவ்வளவு பார்த்தோம்? எவ்வளவு பாயிண்ட்ஸ் இருக்கு அதுல? டேபிள் போட்டீங்களா? எப்பவுமே இந்த மாதிரி எழுதும்போது ஒரு டேபிள் போடணும். ஒரு டேபிள் போட்டு ஒரு பாக்ஸ் பண்ணி அந்த நடுவில் கோடு போட்டு பகவான் ஜீவா, இந்த ரெண்டு பகவான் ஜீவாக்குள்ள ஒற்றுமை எல்லாம் எவ்வளவு ஆச்சு? ஜெய ஜெகநாத சுவாமி. எல்லாம் எழுதுனீங்களா? ஒண்ணும் ஒட்டுல இல்ல. சரி, அடுத்தது இப்ப வேற்றுமை. இப்ப ஒற்றுமையில அடுத்தது வேற்றுமை பார்க்க போறோம். யூனிவர்சிட்டி அண்ட் டைவர்சிட்டி, ஒற்றுமையில் வேற்றுமை. இப்ப அடுத்தது வேற்றுமை என்ன? இந்த ஜீவனுக்கு ரெண்டு அகம் இருக்கு. ஒண்ணு பகவான். இந்த ரெண்டு அகத்துக்குள்ள வேற்றுமை என்னென்ன? ஃபர்ஸ்ட் என்ன சொன்னோம்? போச்சு. எழுதிட்டீங்களா? ஹரே கிருஷ்ணா பிரபுஜி ஹரே கிருஷ்ணா. அவர் அளவில் பெரியவர், நம்ம அளவில் சிறியவங்க. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ மாதாஜி. ஓகே, ஹரே கிருஷ்ணா பிரபு. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ மாதாஜி. ஓகே, இப்ப வேற்றுமை. வேற்றுமை தெரிஞ்சவங்கள கை தூக்குங்க. ஃபர்ஸ்ட் இந்த ஒற்றுமை எழுதணும் இல்லையா? அதுல வேற்றுமை என்னன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் என்ன எழுதியிருந்தோம்? குணம். குணத்துல கிருஷ்ணர் வந்து சர்வ குணம் படைத்தவர், சாமஸ்த குணகண தாமா. கிருஷ்ணா வந்து எப்பவுமே சுத்த சாத்தியமான குணத்துல இருக்காரு. ஆனா ஜீவன் சில நேரங்கள்ல முக்குணத்துக்கு உட்படுற. கிருஷ்ணா முக்குணத்துக்கு அப்பாற்பட்டவரா இருக்கு. ஜடயத்தின் குணங்களால் கிருஷ்ணர் பாதிப்படைவதே இல்லை. இதுதான் வேற்றுமை. ஜீவனுக்கும் கிருஷ்ணருக்கு என்ன வித்தியாசம்னா, ஜீவாத்மா சில நேரங்களில் ஜடை முக்குணத்துல பாதிக்கப்படலாம். அது தேவர்களா இருந்தாலும் அப் டு பிரம்மா வரைக்கும். அப் டு பிரம்மா வரைக்கும் தேவர்களா இருந்தா கூட அவங்க முக்குணத்துக்கு பாதிப்படைவாங்க. முக்குணத்தினால பாதிக்கப்படலாம். ஆனா கிருஷ்ணர் முக்குணத்துக்கு அப்பாற்பட்டவரா இருக்கு. இந்த மூணு குணம் கிருஷ்ணருக்கு வந்தாலும் வித்திய கர்த்தாரம் அபிமானம், இந்த முக்குணத்துக்கு அப்பாற்பட்டவராக இருக்காரு. சகுணான் சமதி தைதான், முக்குணத்துக்கு அப்பாற்பட்டவர். அப்ப யார் ஒருத்தர் தூய பக்தி தொண்டை பண்றாங்களோ அவங்களும் முக்குணத்துக்கு அப்பாற்பட்டவங்க ஆக முடியும். அப்ப ஜீவனும் முக்குணத்துக்கு அப்பாற்பட்டவர் ஆக முடியும். ஆனாலும் கிருஷ்ணன் இருக்கிற எல்லா குணங்களும் ஜீவன்கிட்ட தோன்றாது. சோ கிருஷ்ணா முக்குணத்துக்கு அப்பாற்பட்டவர். கிருஷ்ணரது தூய பக்தரும் முக்குணத்துக்கு அப்பாற்பட்டவர் ஆக முடியும். முக்குணத்துக்கு அப்பாற்பட்டவர் ஆகலாம். தூய பக்தி தொண்டை பயிற்சி பண்ணும்போது ஒரு தூய பக்தரும் முக்குணத்துக்கு அப்பாற்பட்டவர் ஆகலாம். பிரம்மா சிவன் போன்ற தேவர் கூட முக்குணத்துக்கு அப்பாற்பட்டவர் ஆகலாம். ஆனாலும் கிருஷ்ணன் உள்ள எல்லா குணங்களும் அவருக்கு தோன்ற வாய்ப்பு இல்லை. பகவான் இருக்கிற எல்லா குணங்களும், அதான் கிருஷ்ணாவுடைய தனித்தன்மை. கிருஷ்ணான் இருக்கிற குணங்கள் 100% கிருஷ்ணான் இருக்கு. அது வந்து தேவர்கள்ட்டையோ ஜீவாத்மாக்கள்டையோ பார்க்க முடியாது. சரி, அடுத்தது நித்தியமானது. ஓகே, அது ஒற்றுமை. அடுத்தது ஆன்மீகமானது. ஓகே, அடுத்தது நிலையானது. ஓகே, ஆனந்தமய அபியாசா. சோ கிருஷ்ணா வந்து பூர்ணானந்தா. கிருஷ்ணா வந்து பூர்ணானந்தா. அந்த கிருஷ்ணருக்கு சேவை பண்ணும்போதுதான் ஜீவனுக்கு அந்த ஆனந்தம் கிடைக்கும். இல்லாட்டி ஜீவன் வந்து அந்த அளவுக்கு பூர்ணமான ஆனந்தத்தை அனுபவிக்க முடியாது. பக்தி தொண்டு வரும்போது மட்டும்தான், பக்தி தொண்டுங்கிற தளத்துக்கு வரும்போதுதான் ஜீவன் வந்து ஓரளவுக்கு அந்த கிருஷ்ணருக்கு இருக்கிற ஆனந்தத்தை அனுபவிக்க முடியும். கிருஷ்ணர் தான் இன்பத்துக்கு இருப்பிடும். சோ அவர் வந்து 100% அந்த பூர்ணானந்தம், அந்த பூர்ணமான ஆனந்தத்தை அனுபவிக்கிறார். ஜீவன் கூட பக்தி தொண்டுங்கிற தளத்துக்கு உயரும் போதுதான், தூய பக்திங்கிற தளத்துக்கு வரும்போதுதான் கிருஷ்ணரோடு இணையிறது. எப்படி கிருஷ்ணரோடு இணையிறதுன்னா இங்க என்ன சொல்றது? ஒருமைத்தன்மைங்கிறது என்னதுன்னா குணத்தால் இணைவது. அதான் நேற்று பேசணும், குணத்தால் இணைவது. அப்ப குணத்தினால பக்தனும் பூர்ணமான ஆனந்தத்தை அனுபவிக்க முடியும். அடுத்தது அறிவு நிறைந்தது. ஓகே, அப்படின்னா அதான் இந்த 6 ஐஸ்வர்யம்: அழகு, அறிவு, துறவு, புகழ், செல்வம், வலிமை. இந்த 6 ஐஸ்வர்யம் சத் ஐஸ்வர்யஸ்ய பகவான் ஐஸ்வர்யஸ்ய வீரியஸ்ய யசஸ்ய. அழகு, அறிவு, துறவு, புகழ், செல்வம், வலிமை. இந்த 6 ஐஸ்வர்யம் கிருஷ்ணாட்ட முழுமையா இருக்கு. இது பகவானை மற்ற அவதாரங்கள் கூட நம்ம முழுமையா பார்க்க முடியாது. தெய்வீகமான குணங்களாகட்டும் ஐஸ்வர்யங்களாகட்டும் மற்ற அவதாரங்கள்ட்டையோ அல்லது பகவானுடைய அம்சமான தேவர்கள்ட்டையோ ஜீவாத்மாட்டையோ முழுமையா பார்க்க முடியாது. அதுதான் கிருஷ்ணர் வந்து தனித்து நிற்கிற தனித்தன்மையை வந்து எப்பவுமே நம்ம பார்க்க முடியுது. அடுத்தது கட்டுப்படுத்துபவர். சோ ஜீவன் வந்து ஒரு குறிப்பிட்ட வகையை கட்டுப்படுத்த முடியும். ஆனா கிருஷ்ணர் வந்து பரம ஈஸ்வரா. சோ இந்த உலகத்துல நிறைய கட்டுப்படுத்தக்கூடியவங்க இருக்காங்க. கணவன் மனைவியை கட்டுப்படுத்தலாம், மனைவி கணவரை கட்டுப்படுத்தலாம், குடும்ப தலைவர் குடும்பத்தை கட்டுப்படுத்தலாம், பெற்றோர்கள் பிள்ளைகளை கட்டுப்படுத்தலாம், ஆசிரியர் மாணவர்களை கட்டுப்படுத்தலாம், தலைவர்கள் தொண்டர்களை கட்டுப்படுத்தலாம், நடிகர்கள் ரசிகர்களை கட்டுப்படுத்தலாம். பட் ஆனா எல்லாரும் கட்டுப்படுத்த முடியாது. சில தேவர்கள் கிரகங்களை கட்டுப்படுத்தலாம்,
சில தேவர்கள் வந்து கிரகத்தை கட்டுப்படுத்தலாம், ஆனா கிருஷ்ணர் வந்து பரமேஸ்வரா, எல்லாரையும் கட்டுப்படுத்துறவர். இதுதான் டிஃபரன்ஸ். அடுத்தது அது சொல்லியாச்சு. அடுத்தது அனுபவிப்பவர். சோ கிருஷ்ணர் தான் அனுபவிப்பாளர், ஜீவாத்மா அனுபவிப்பாளர் அல்ல, அனுபவிக்கப்பட வேண்டியவர். அதான் ஒரு அகம் வந்து அனுபவிப்பவர், இன்னொரு அகம் அனுபவிக்கப்பட வேண்டியவர். ஒரு அகம் ஆள்பவர், இன்னொரு அகம் ஆளப்பட வேண்டியவர். அடுத்தது உருவம். கிருஷ்ணர் உருவம் சச்சிதானந்த விக்கிரகா. ஜீவாத்மக்கு ஆன்மீக சரீரம் உண்டு, கிருஷ்ணரை போல ரூபம் எடுத்துக்கலாம், ஆனாலும் கிருஷ்ணருக்கு நிகராக முடியாது. கிருஷ்ணா தான் ஜீவாத்மா. ஜீவாத்மா முக்திக்கு பிறகும் கூட ஒருத்தர் வைகுண்ட பிராப்தி அடைஞ்சாலும் கூட பகவானுடைய உலகத்துக்கு போனாலும் கிருஷ்ணருடைய ரூபத்துக்கு கிருஷ்ணரை போல ரூபம் எடுத்துக்கலாம். அதுக்கு ஒரு முக்தி, அது சாரூபிய முக்தி. சாரூபிய முக்தி கிருஷ்ணரை போல ரூபம் எடுக்கலாம், ஆனா கிருஷ்ணருக்கு நிகராக இருக்க முடியாது. கிருஷ்ணர் மாதிரி எல்லாமே அந்த ஸ்ரீவத்ச குறி ஆகட்டும், கௌஸ்துவமணி ஆகட்டும், அவர் பாதங்கள் கரங்கள் உள்ள அடையாளங்கள் ஆகட்டும், அது ஜீவன்ட்ட பார்க்க முடியாது. அதான் டிஃபரன்ஸ். அடுத்தது சுதந்திரம். கிருஷ்ணா வந்து ஸ்வராட், முழு சுதந்திரமானவர். கிருஷ்ணனுடைய சிறிய அம்சம் ஜீவாத்மா கொஞ்சம் சுதந்திரம் தரு, ஸ்மால் போர்ஷன், ஸ்மால், ஒரு சின்ன ஒரு பொறி, ஸ்பார்க். கிருஷ்ணா வந்து விபு ஆத்மா, பரமாத்மா, ஜீவன் வந்து அணு ஆத்மா, ஸ்பார்க். அதனால சுதந்திரத்திலையும் பகவானோட போட்டி போட முடியாது. எஸ். இங்க வேற கை தூக்கி, இங்க யாராவது ஆன்லைன்ல இருக்கிறவங்க கை தூக்கி இருக்கீங்களா? நந்தினி மாதாஜி, நீங்க தான் சொல்ல வருவீங்களா? கிருஷ்ணனுக்கு ஜீவனுக்குள்ள வேற்றுமை, ரெண்டு அகத்துக்குள்ள வேற்றுமை. அதாவது புலன்களுக்கு கட்டுப்பட்டவர் நம்ம, அவங்க வந்து அப்பாற்பட்டவர் பகவான். அவர் வந்து ஒவ்வொரு செயலும் நம்ம கண்ணுல பார்க்க மட்டும் முடியும், ஆனா அவரு அந்த மாதிரி இல்ல பகவான். ஓகே ஓகே, அப்படின்னா புலன்களுக்கு வந்து கட்டுப்பட்டவர் நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா புலன்களை வென்றவங்களும் இருக்காங்க, கோஸ்வாமிகள் இருக்காங்க. என்ன சொல்லலாம்னா, நம்முடைய புலன்களுக்கும் கிருஷ்ணனுடைய புலன்களுக்கு வித்தியாசம் என்னன்னா, என்னுடைய புலன்கள் வந்து குறையுடையது, கிருஷ்ணனுடைய புலன்கள் குறையற்றது. ரெண்டு அகத்துக்குள்ள வித்தியாசம் இருக்கு. என்னுடைய எனக்கு ரூபம் இருக்கு, கிருஷ்ணனுக்கு ரூபம் இருக்கு, ரெண்டுமே புருஷா. நான் இப்போ ஆக்சுவலி உண்மையில சொல்ல போனா நம்ம புருஷால, நம்ம பிரகிருதி, நம்ம அனுபவிப்பாளர் அல்ல, நம்ம அனுபவிக்கப்பட வேண்டியவங்க. ஆனா இந்த ஜடையர்க்கின் முக்குணத்தின் காரணத்தினாலும் மாயினுடைய தாக்கத்தினாலும் நான் அனுபவிப்பாளர் நினைச்சுக்கிறேன். ரைட்? சோ கிருஷ்ணருக்கு ரூபம் இருக்கு, எனக்கு ரூபம் இருக்கு. ஆனா என் ரூபத்துக்கும் கிருஷ்ணோட ரூபத்துக்கு வித்தியாசம் இருக்கு. கிருஷ்ணனுடைய ரூபம் வந்து என்னது, அவர் ஒரு அங்கம் இன்னொரு அங்கத்தோட வேலை செய்யும். அங்கானியஸ்ய சகல இந்திரிய விருத்தி மந்தி பசந்தி பாந்தி கலயந்தி சிரம் ஜெகந்தி ஆனந்த சின்மய சதுஜ்வல விக்கிரகஸ்ய கோவிந்தமாதி புருஷம் தமகம் பஜாமி. கிருஷ்ணனுடைய ஒரு அங்கம் இன்னொரு அங்கத்தோட வேலை செய்யும். நம்ம புலன்களால கண்ணால பார்க்கதான் முடியும், காதால கேட்கதான் முடியும், வாயால பேசதான் முடியும். கிருஷ்ணரால கண்ணால சாப்பிட முடியும், காதால பார்க்க முடியும். அவருடைய ஒரு அங்கம் இன்னொரு அங்கத்தோட வேலை செய்யும். ரைட்? ஓகே, தேங்க்யூ மாதாஜி. வேற ஏதாவது சொல்ல விரும்புறீங்களா? ஓகே, நம்ம நடக்கிறத மட்டும்தான் பார்க்க முடியும், பகவான் அனைத்தையும் பார்க்க முடியும். அதான் புலன்கள்ல வித்தியாசம் இருக்கு. பகவானுடைய புலன்கள் நம்ம புலன்கள் வித்தியாசம். அப்போ கடவுளுக்கு உருவம் இல்லைன்னு என்ன அர்த்தம்? பிரபுபாதா சொல்றாரு, கடவுளுக்கு உருவம் இல்லைன்னா என்ன மாதிரி உருவம் இல்லைன்னு அர்த்தம். நம்ம உருவத்தோடு கடவுளை ஒப்பிட முடியாது, என் உருவத்தோடு பகவானுடைய உருவத்தை ஒப்பிட முடியாது. அவருக்கு உருவம் இல்லைன்னா என்ன மாதிரி உருவம் இல்லைன்னு அர்த்தம். அவருடைய உருவம் வேற. அவருடைய உருவம் சச்சித ஆனந்த விக்கிரகா, நித்தியமான அறிவு நிறைந்த ஆனந்தமான உருவம். யோகினி மாதாஜி. பிரபு, பகவான் வந்து முக்காலமும் அறிவாங்க, நம்ம வந்து நேரத்தை உள்ளது என்னன்ட்டு நமக்கு சொல்ல தெரியாது பிரபு. எஸ், இது வந்து ஓகே, இந்த ஸ்டேட்மெண்ட் ஏத்துக்கலாம். பகவான் அனைத்தும் அறிவார், நமக்கு தெரியாது. ஆனா பகவானுடைய அருளால சில நேரங்களில் பிரம்மா சிவன் போன்ற தேவர் கூட முக்காலம் அறிவாங்க. மகா ரிஷிகள், பிருகு மகரிஷி, அங்கீரர், அகஸ்தியர், இவங்களை மாதிரி உள்ள கூட 3 காலம் அறிய முடியும். ஆனாலும் கிருஷ்ணருக்கு நிகராக முடியாது, அனைத்தும் அறிந்தவராக முடியாது. அதான் கிருஷ்ணர் சொல்றாரு, பகூனி மே கதிதானி ஜன்மானி தவசாத்னா தானகம் பேத சர்வாணி நத்மம் பேத பரந்தமா. அர்ஜுனனும் கிருஷ்ணரும் பல உடல் மாறி வந்திருக்காங்க, ஆனா கிருஷ்ணர் எல்லாத்தையும் ஞாபகம் வச்சிருக்காரு, அர்ஜுனன் மறந்து. அப்போ என்னது, கிருஷ்ணா எப்பவுமே உடல் மாறுவதில்லை. ஜீவன் உடல் மாறிக்கொண்டே இருக்கிறான், கிருஷ்ணர் உடல் மாறுவதில்லை. கிருஷ்ணர் எல்லாத்தையும் ஞாபகம் வச்சிருக்கா, ஜீவாத்மா மறந்துடுவோம். ரைட்? ஓகே, இந்திராணி மாதாஜி. ஹரே கிருஷ்ண பிரபு. நமஸ்காரம் பிரபு. அவர் ரொம்ப அருகிலே இருப்பாரு, தூரத்துல இருப்பாரு. ஓகே, ரொம்ப இருப்பாரு. ஓகே, பகவான் எங்க இருக்கிறாரு? சரி, ஓகே, ரைட். இது வந்து நம்ம சரி, ஓகே. தேவகி மாதாஜி. கஜேந்திரன் இருக்கும் போச்சவங்களுக்கு ரொம்ப பக்கத்துல வருவார்ல பிரபு. சரிங்க, ஓகே. தேவகி மாதாஜி.
ஹரேஷ்ண பிரபு, நானும் அதான் பிரபு சொல்ல நினைச்சேன். பகவான் வந்து எல்லா இடத்துலயும் வியாபிச்சிருக்கிறார். நம்ம வந்து நம்ம உடம்ப மட்டும்தான் சொல்ல நினைச்சேன். ஓகே, தேங்க்யூ. பிரபு ஜீவனம் வந்து சர்வ கதா அப்படின்ட்டு சொல்லுவாங்க பிரபு. ஜீவாத்மா சர்வ கதான அது எங்கும் வியாபிச்சிருக்கு, எங்கும் வாழக்கூடியது. அதனால அது கிருஷ்ணருக்கு சமமாயிட முடியாது. இப்போ நெருப்புல ஆத்மா இருக்குன்னா நெருப்புலயும் ஆத்மா வாழ முடியும். ஏன்னா அது நித்திய சர்வகதஸ்தானம் அச்சவாயம் சனாதனம். அது நித்தியமானது, எங்கும் வியாபிச்சிருப்பது. அதெல்லாம் சொல்றதுனால ஜீவாத்மா பரமாத்மா ஒன்றாயிட முடியாது. அப்ப என்னது கண்ணுக்கு புலப்படாத ஆன்மா அது நெருப்புலயும் இருக்கு, காற்றுலயும் இருக்குங்கிறதுனால அது கிருஷ்ணருக்கு ஒரு சமமாயிட முடியாது. அது ஒரு சின்ன ஸ்பார்க் தான். அந்த ஸ்பார்க்கு இவ்வளவு வேல்யூ இருக்கும்போது கிருஷ்ணருக்கு எவ்வளவு வேல்யூ இருக்கு. கிருஷ்ணருடைய சிறிய அம்சமான ஆத்மாவே எங்கும் வியாபிச்சிருக்கும் போது கிருஷ்ணராலேயே எங்கும் வியாபிச்சிருக்க முடியாது. ரைட்? ஓகே. ஹரே கிருஷ்ணா பிரபு. அவர் ஸ்வராட்னு சொன்னீங்களா பிரபு? அவர் சுதந்திரம், அவரு இண்டிபெண்டன்ட். அவர் நம்ம வந்து கொஞ்சம் சுதந்திரம் தான். கிருஷ்ணா வந்து முழு சுதந்திரமானவர், நாம் சின்ன சுதந்திரம் வச்சு ஸ்மால் இண்டிபெண்டன்ஸ். கிருஷ்ணனுடைய அம்சமா இருக்கிறதுனால, நாம பகவானுடைய அம்சமா இருக்கிறதுனால பகவான்கிட்ட என்னென்ன குணங்கள் இருக்கோ அதெல்லாம் எங்கிட்ட இருக்கு. ஆனா அளவுல வித்தியாசம் இருக்குதான் நேற்று பேசினேன். அளவுல வித்தியாசம், குவாலிட்டிஸ் சேம், குவான்டிட்டிஸ் டிஃபரெண்ட். அளவுல வித்தியாசம். தன்மையில குணத்தால் கிருஷ்ணரோட நம்ம ஒன்றாகலாம், ஆனா அளவுல என்னைக்குமே ஒன்றாக முடியாது. ரைட்? ஓகே, தேங்க்யூ வெரி மச். நீங்க எல்லாம் ஆன்சர் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. சரி, அப்போ இன்னைக்குள்ள பாயிண்ட்ஸ் என்னது? பகவான் செயலற்றவர் என்று அருவவாதி நிரூபிக்க முயற்சிக்கிறார். ஆனால் பிரம்மாவுக்கும் பரமபுருஷ பகவானுக்கும் இடையே இந்த பேச்சுவார்த்தையில் பகவானுக்கு அவர் உருவம் குணம் இருப்பதைப் போலவே செயல்களும் உள்ளன என்று கூறப்பட்டுள்ளது. இந்த அருவவாதிங்க கடவுளுக்கு உருவம் இல்லைன்னு சொல்லக்கூடிய அருவவாதி, கடவுள் உருவமற்றவர், அவர் ஒளி வடிவானவர், ஜோதி வடிவானவர், புள்ளி வடிவானவர், அப்படி இறைவனுடைய ரூபத்தை ஏற்க மறுக்கிறவங்க அவருக்கு உருவம் இல்லை, அவருக்கு குணம் இல்லை, அவருக்கு செயல் இல்லைன்னு சொல்றாங்க. பட் ஆனா இது வந்து இது கிளியரான ஸ்டேட்மெண்ட் இல்லை, தெளிவான தகவல் இல்லை. இது வந்து சரியான தகவல் அல்ல. ஏன்னா இவங்க இந்த பிரம்மத்தை மட்டுமே உணர்றதுனால இந்த பிரம்மவாதி, அருவவாதி, மாயாவாதி இவங்கெல்லாம் என்ன நினைக்கிறாங்க? பகவானுடைய உருவமற்ற தன்மை. அப்ப பகவத்கீதையில அந்த ரெண்டு விஷயத்துமே கிருஷ்ணர் சொல்றாரு. பகவத்கீதை 12ஆம் அத்தியாயத்துல அர்ஜுனன் கேள்வி கேட்கிறார். ஏன்னா சில உபநிஷத்துக்கள்ல, சில வேதங்கள்ல இங்க பிரபுபா சொன்னார். இங்க பிரபுபா என்ன சொன்னாரு? ஆரம்பத்தில் அருவ பிரம்மம் மட்டுமே இருந்தது என்று சில வேதங்களில் கூறப்பட்டுள்ளது. ஆனால் இந்த பதத்திற்கு ஏற்ப பரமபுருஷன் பகவானுடைய உடலிலிருந்து வெளிப்படும் பிரகாசமே அருவ பிரம்மம் ஆகும். இந்த அருவ பிரம்மத்தை உடனடியாக காரணம் என்று அழைக்கலாம். ஆனால் சர்வ காரணமாக இருப்பவர் பரமபுருஷரே ஆவார். ரைட்? சோ சில வேதங்கள்ல, உபநிஷத்துக்கள்ல கிருஷ்ணரை வந்து அருவ பிரம்மமா சொல்லி, சர்வம் கலோயிதம் பிரம்மம், வேத வாக்கியம் சர்வம் கலோயிதம் பிரம்மம், எல்லா பிரம்மத்திலிருந்து வந்தது, எல்லா பிரம்மத்திலும் முடியுது. அகம் பிரம்மாஸ்மி, நான் தான் அந்த பிரம்மம். சோ இங்க அங்கேயும் அகம் வந்துருச்சு, அகம் பிரம்மாஸ்மி, பிரம்மனோகி பிரதிஷ்டாகம். இப்போ மாயாவாதிகள் என்ன பண்றாங்க? அகம் பிரம்மாஸ்மின்னா நான் தான் அந்த பிரம்மம் நினைச்சுக்கிறேன், நான் தான் அந்த பிரம்மம். பட் அந்த நான் இந்த நான் ஒண்ணு இல்ல. கிருஷ்ணர் என்ன சொல்றாரு? பிரம்மனோகி பிரதிஷ்டா, அந்த பிரம்மத்துக்கு ஆதாரம் நான் சொல்றாரு கிருஷ்ணன். சோ பிரம்மத்துக்கு ஆதாரம் கிருஷ்ணா. ஆனா நம்ம என்ன நினைச்சுக்கிறோம்? நான் தான் அந்த பிரம்மத்துக்கு, நான் அந்த பிரம்மத்துக்கு வந்து அப்ப நான் தான் அந்த பிரம்மம். இதுதான் பொய் அகங்காரம். தன்னை வந்து உன்னதமான பிரம்மம், தன்னை வந்து உன்னதமான பிரம்மமா ஒருத்தர் நினைச்சு அது பொய் அகங்காரம். நான் உன்னதமான பிரம்மம் அல்ல, அந்த உன்னத பிரம்மத்துடைய சிறிய அம்சம் தான், சிறிய அம்சம். We are also, நாமளும் உன்னதமானவங்க தான். ஆனா அந்த உன்னதத்துக்கூட ஒப்பிட முடியாது. அவர் பரபிரம்மம், நம்ம பிரம்மம். இதுதான் நேற்று பேசி. அப்போ இங்க வந்து ரொம்ப தெளிவா இருக்கு. பல்வேறு வேதங்கள்ல, பல உபநிஷத்துக்கள்ல அவர் அருவ பிரம்மமா சொல்லியிருக்கு. இது எதுக்காக சொல்லியிருக்கு? கிருஷ்ணருடைய சச்சிதானந்த ரூபத்தை உணர முடியாதவங்க, கிருஷ்ணருடைய உன்னதமான ரூபத்தை உணர முடியாத அறிவு பற்றாக்குறை உள்ள மாயாவாதிகள், அருவவாதிகளுக்காக சொல்லியிருக்கு அவர் பிரம்மம். அது மட்டும் இல்ல, பகவானுடைய ரூபத்தை ஏற்றுக்கொள்ளாதவங்களுக்கு அது. அதனாலதான் கிருஷ்ணர் அர்ஜுனன் கேட்டாரு, கிருஷ்ணா உங்களை வந்து இந்த ரெண்டு விதமா வந்து உங்களை அணுகிறாங்களே, சிலர் வந்து உங்களுடைய உருவமற்ற தன்மையை வழிபடுறாங்க, சிலர் வந்து உங்களுடைய உருவமற்ற தன்மையை வழிபடுறாங்க,
சிலர் உங்களுடைய சச்சிதானந்த ரூபத்தை வழிபடுறாங்க. யார் இதுல பக்குவமானவங்க? 12.1 அர்ஜுனுடைய கேள்வி. அர்ஜுன உவாச்ச ஏவம் சதத யுக்தாயே பக்தாஸ்த்வாம் பர்யுபாசதே ஏஷாப்யக்ஷரம் அவ்யக்தம் தேஷாம் கே யோகவித்தமஹ. அர்ஜுனன் கேட்டார், மிகவும் பக்குவமானவராக கருதப்படுவோர் யார்? எப்போதும் உமது பக்தி தொண்டில் முறையாக ஈடுபட்டிருப்பவர்களா அல்லது உங்களது தோன்றா அருவப்பிரமத்தை வழிபடுபவர்களா? அப்ப பாருங்க, எல்லா கேள்விக்கும் பகவத்கீதா பாகவத்துல பதில் இருக்கு. கேள்விகளுக்கு எல்லா கேள்வியும் கேட்டு பதில் கொடுத்தாச்சு. இத முட்டாள்கள் அறிவியலிகள் புரிஞ்சுக்கிறதுல எடுத்துக்கிறது இல்லை. சோ பகவத்கீதை பாகவதத்துல எல்லா கேள்விக்கான பதில் இருக்கு. அர்ஜுனன் கேட்டாரா, யார் பக்குவமானவங்க? சிலர் உங்களை தோன்றா ரூபத்துல வழிபடுறாங்க, சிலர் உங்களை இந்த ரூபத்துல வழிபடுறாங்க. அப்போ உருவ வழிபாடு செய்யறவங்க பக்குவமானவங்களா, உங்களை தோன்றா ரூபத்துல வழிபடுறவங்க பக்குவமானவங்களா? பகவானுடைய பதில். ஸ்ரீ பகவான் உவாச்ச மையா வேஷமனோ ஏமா நித்திய யுக்த உபாசதே ஸ்ரத்தயா பரயோ வேதஸ் தேமே யுக்ததமா மதஹ. பரமபுருஷோத்தமனான முழுமுதற் கடவுள் கூறினார், எனது தனிப்பட்ட உருவின் மீது மனதை நிலைநிறுத்தி திவ்யமான நம்பிக்கையுடன் எப்பொழுதும் எனது வழிபாட்டில் ஈடுபட்டிருப்பவர்கள் மிகவும் பக்குவமானவர்களாக என்னால் கருதப்படுகின்றனர். 2 முறையிலையும் பகவானை முயற்சிக்கலாம். ஆனா யார் பக்குவமானவங்க? கிருஷ்ணருடைய நித்தியமான ரூபத்தை வழிபடுறவங்க, சச்சிதானந்த ரூபத்தை வழிபடுறவங்க, அவங்கதான் பக்குவமானவங்க. அவங்களோட ஒப்பிடும் போது மற்றவங்க அறிவு பற்றாக்குறை உள்ளவங்க. அது மாயாவாதியோ அருவவாதியோ கடும் தவம் செய்யலாம். அவங்க பக்தர்களை காட்டிலும் பக்தர்களோடு பெரும் கடும் தவம் செய்யல. நீங்க எங்காவது கேள்விப்பட்டீங்களா? பக்தர்கள் தலை குப்புற நின்று குகையில போய் தவம் பண்ணாங்க, அவங்க உடலை வருத்திக்கிட்டு தவம் இருந்தாங்க, விரதம் இருந்தாங்க? இல்ல, அவங்க ரொம்ப எளிமையா அன்பு பரிமாற்றம் செஞ்சாங்க. பிரகலாத மகாராஜா எப்பவுமே பகவான் நினைச்சுக்கிட்டு இருந்தாரு, அவ்வளவுதான். அவர் 9 விதமான பக்தி தொண்டு பண்ண ஆசைப்பட்டார், பண்ணினாரு. ஆனா ஹிரண்யகசிபு கடும் தவம் செஞ்சாரு. ஆனா என்ன பிரயோஜனம்? சோ கடும் தவம் பண்றதுனாலயோ ஞானத்தை வளர்த்து கொள்றதுனாலயோ இல்ல யோகாபியாசத்தை கடுமையா பயிற்சி செய்யறதுனாலயோ அல்லது மனக்கற்பனை செய்யறதாலேயோ பகவானை உணர முடியாது. அவங்களுக்கு கிருஷ்ணன் உருவமற்ற தன்மையதான் நாட்டம் இருக்கு. ஆனா பகவானை பக்தர்கள் ரொம்ப சுலபமா அவர் மேல அன்பு செஞ்சார், ரொம்ப சுலபமா. சோ இப்படி கிருஷ்ணா என்ன சொல்றாரு, இந்த ரெண்டுல ஏதக்ஷரம நிர்தேஷ்யம் அவ்யக்தம் பர்யுபாசதே சர்வத்ரகம் அசித்யம் ச கூடஸ்தம் அச்சலம் த்ருவம் சன்னியம் ஏந்திரிய கிராமம் சர்வத்ர சமபுத்தயக தே பிராப்னுவந்தி மாம் ஏவ சர்வபூதஹிதே ரதஹ. ஆனால் தோற்றம் அளிக்காததும் புலனவருக்கு அப்பாற்பட்டிருப்பதும் எங்கும் நிறைந்ததும் சிந்தனைக்கு எட்டாததும் மாற்றம் இல்லாததும் நிலையானதும் அசைவமற்றதுமான பூர்ண உண்மையின் அருவத்தன்மையை முழுமையாக வழிபடுபவர்கள் பல்வேறு புலன்களை கட்டுப்படுத்தி எல்லோரிடமும் சம நோக்குடன் பழகி அனைவருக்கும் நன்மை தரும் செயலில் ஈடுபட்டு இறுதியில் என்ன அடைகிறார்? அப்ப எவ்வளவு கஷ்டம்! இதெல்லாம் ஒரு தனி இடத்துல போய் மனதை கட்டுப்படுத்தி புலன்களை கட்டுப்படுத்தி இதெல்லாம் பண்ணணும். அதனால கிருஷ்ணர் என்ன சொல்றாரு, கிளேஷோ அதிகரஸ்தேசாம் அவ்யக்தா சத்த சேதசாம் அவ்யக்தாகி கதிர் துக்கம் தேகவாத்து அவாப்பியதே. எவரது மனம் பரமனது தோன்ற அருவத்தன்மையிடம் பற்று கொண்டுள்ளதோ அவரது வளர்ச்சி மிகவும் கடினமானதாகும். அவரில் முன்னேற்றம் காண்பது உடலை உடையவர்களுக்கு எப்போதும் சிரமமானதாகும். கடினமும் முயற்சி பண்ணும். ஆனா பாருங்க, அடுத்த ஸ்லோகம் ரொம்ப பியூட்டிஃபுல் ஸ்லோகம். அந்த 2 ஸ்லோகம் ரொம்ப அழகான ஸ்லோகம். ஏது சர்வாணி கர்மாணி மயி சந்நியஸ்ய மத்பரஹ அனன்யேனைவ யோகேன மாம்யா அந்த உபாசதே தேசாமகம் சமுத்தர்த்த மிருத்யு சம்சார சாகராத் பவாமீன சிரப்பார்த்த மையா வேட்சித சேதசாம். ஆனால் தங்களது எல்லா செயலும் எனக்காக துறந்து பிறளாமல் என் மீது பக்தி செலுத்தி எனது பக்தி தொண்டில் ஈடுபட்டு எப்போதும் என் மீது தியானம் செய்து தங்களது மனதை என்னில் நிறுத்தி எவரெல்லாம் என்னை வழிபடுகிறார்களோ, ஓ பிதாவின் மகனே, அவர்களை பிறப்பு இறப்பின் கடலிலிருந்து உடனடியாக காப்பாற்றுவனா நான் இருக்கிறேன். இம்மிடியா வர்றாரு உடனடியாக. பவாமீன சிறப்பார்த்தம் மையா, நான் பஸ்ல வர மையா வேஸ்ட் சேதசா, நானே உடனடியா விடுவிக்கக்கூடியவரா இருக்கு.
சரிதான். சோ பக்தர்களுக்காக எப்பவுமே பகவானுக்கு வந்து எப்பவுமே பக்தர்கள் மேல ஒரு தனி கவனம் உண்டு. ஏன்னா அவங்க கிருஷ்ணருடைய ரூபத்தை வழிபடுறதுனால, அவர் ஏற்றுக்கொள்றதுனால அவர் உடனடியா வந்து அன்பு பரிமாற்றம் செய்யக்கூடியவரா இருக்காரு. ஆனா யோகிகளுக்கோ ஞானிகளுக்கோ அந்த மாதிரி அன்பு பரிமாற்றம் எதுவும் கிடையாது. வெறும் வரட்டு தத்துவம், வரட்டு கற்பனை, வரட்டு மன கற்பனை, வரட்டு தத்துவம். இதனால வந்து அவங்க ஆனந்தம், இந்த பிரம்மானந்தம் இருக்கு இல்லையா, அந்த பிரம்மானந்தம் வந்து ஒரு பெரிய இதே இல்லை. அந்த பிரம்மானந்தம் வந்து கிருஷ்ணருக்கு சேவை பண்ணி கிடைக்கக்கூடிய ஆனந்தத்துல ஒரு கடுகளவு தான். கிருஷ்ணருக்கு சேவை பண்ணி கிடைக்கிற ஆனந்தத்துல ஒரு கடுகளவு தான் பிரம்மானந்தம் இல்லையா. அந்த பிரம்மானந்தம் எப்படின்னா, பாலைவனத்துல தாகத்துல இருக்கிறவங்க ஒரு சொட்டு தண்ணி குடிக்கிற மாதிரி. பாலைவனத்துல ஒரு தாகத்துல இருக்கான், அவனுக்கு லிட்டர் கணக்கா தண்ணி குடிக்கணும். அவன்கிட்ட போய் ஒரு சொட்டு தண்ணி கொடுத்தா என்ன தாகம் தீரும். அந்த மாதிரிதான் பிரம்மன் ரியலைசேஷன், கிருஷ்ணருடைய தோன்றா ரூபத்துல கிடைக்கக்கூடிய அனுபவம். அது திருப்தி படுத்தாது அந்த ஜீவாத்மாவை. ஜீவாத்மாவுக்கு பிரம்மன் ரியலைசேஷன் போதாது. ஜீவாத்மா வந்து பிரம்மன் ரியலைசேஷன் திருப்திப்படுத்தாது, அது நிறைவடையாது. அது பிரம்மன் ரியலைசேஷன் ஆர் பரமாத்மா ரியலைசேஷன். பரமாத்மாவை உணர்வதோ பிரம்மத்தை உணர்வதோ பூர்ணமானதாகாது. அது ஜீவாத்மாவுக்கு பூர்ணமான திருப்தி தராது. பகவானை உணர்ந்தால் மட்டும்தான் ஏ ஆத்மா சுப்ரசீததி, பக்தி தோன்றால் மட்டும்தான் ஆத்மாவுக்கு பூர்ணமான திருப்தி வரும். சபை பும்சா பர்வ தர்மோ ஏதோ பக்தி ரதோக்ஷஜே அகை துகியா பிரதிகதா ஏ ஆத்மா சுப்ரசீததி. பக்தி தொண்டால மட்டும்தான் ஜீவனுக்கு முழுமையான ஆனந்தம் கிடைக்கும். ரைட். சோ வேற நீங்க சொன்னாரு. அதனால இந்த பகவானுக்கு ரூ இல்ல, அவருக்கு தலை கிடையாது, கை கிடையாது, கால் கிடையாது, அவர் அருவமானவர் அப்படின்னு நினைக்கிறது, அந்த ரியலைசேஷன் வந்து அது அவ்வளவா பக்தர்களால் ஏற்றுக்கொள்ளக்கூடியதல்ல. அந்த முக்தி கூட பக்தர்களுக்கு நரகம் போலாம். கைவல்யம் நரகாயத்தே, பகவானோட இரண்டரை கலக்கணும், அந்த பிரம்மத்துல போய் ஒன்றாயிரம்னு நினைக்கிறது பக்தனுக்கு தற்கொலை செய்திருக்கிற மாதிரி. அதனால இந்த அருவவாதிகள், மாயாவாதிகள், பிரம்மவாதிகள் இவங்கெல்லாம் வாதாடலாம் கடவுள் ரூபம் இல்லைன்னு. அவங்க வேத மந்தங்களை எடுத்து வந்து வாதாடலாம். அங்க கிருஷ்ணர் தெளிவா சொன்னாரு, அந்த பிரம்மத்துக்கு நான் தான் ஆதாரம், பிரம்ம நோகி பிரதிஷ்டாகம், அகம் பிரம்மாஸ்மி, நான் தான் அந்த பிரம்மம். அப்ப நான் தான் அந்த பிரம்மங்கிறது பொய் அகங்காரம். என்னது? நான் தான் அந்த பிரம்மம். ஓகே, நீ அந்த பிரம்மம், ஆனா ஒரே பிரம்மம் இல்ல. கிருஷ்ணா வந்து பரபிரம்மம், நாம வந்து குட்டி பிரம்மம். ரைட். சோ இங்க மேலும் ரொம்ப அழகா சொல்றாரு. சோ சர்வம் கலோகிதம் பிரம்மம், எல்லா பிரம்மத்திலிருந்து வந்தது. ஓகே, எல்லா பிரம்மத்திலிருந்து வந்தது சரிதான். ஆனா அது காரணம் மட்டும்தான். அந்த பிரம்மத்துக்கு காரணம் யாரு? கிருஷ்ணர் தான் சர்வ காரணக்காரன். அடுத்து பிரபா என்ன சொல்றாரு? எஸ், ஓகே, கரெக்ட். வேத மந்திரம் சொல்லுது, ஆமா எல்லாம் பிரம்மத்திலிருந்து வந்தது. ஆமா, எல்லாம் பிரம்மத்திலிருந்து தான் வந்தது. அப்ப அந்த பிரம்மத்துக்கு ஆதாரம் யாரு? அடுத்த கேள்வி வருதா? ஓகே ஓகே, நீங்க சொல்ற மாதிரி வெரி குட். எல்லாம் பிரம்மத்திலிருந்து வந்தது. ஆமா, எல்லாம் பிரம்மத்திலிருந்து வந்தது. இங்க காணக்கூடிய அனைத்தும் பிரம்மத்திலிருந்து வந்தது. ஆமா, அப்ப அந்த பிரம்மத்துக்கு ஆதாரம் யாரு? பிரம்மம் எங்கிருந்து வந்தது? அதுக்கு மாயாவாதிகிட்ட பதில் இல்லை. அது பிரம்மம் இருக்கு. பிரம்மம் எங்க இருக்கு? எங்கிருந்து வந்தது? அந்த பிரம்மம் யாருக்கு வந்தது? பிரம்மத்துக்கு ஆதாரம் யாரு? அதுக்கு அருவவாதிகளால் பதில் கொடுக்க முடியாது. ஏன்னா அவங்க பிரம்மத்தோட எல்லாம் முடிஞ்சு போகுதுன்னு நினைக்கிறாங்க. ஆனா பிரம்மத்தோட எல்லாம் முடியறது இல்ல. அந்த பிரம்மம் காரணமா இருந்தாலும் அந்த பிரம்மத்துக்கும் காரணம், சர்வ காரணத்துக்கு காரணம் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணன். எழுதியிருக்க சர்வ காரணம் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரே ஆவார். இதுதான் பிரபா இன்னொரு உதாரணம் கொடுக்கிறார். என்னது? இப்போ பிரதம மந்திரி இருக்கார். பிரதான மந்திரி அவரு அடிக்கடி வெளிநாடு போறார். திடீர்னு பார்த்தா பிரதம மந்திரி அமெரிக்கால இருக்காரு, ரஷ்யால இருக்காரு, சைனா போயிருக்காரு. ஆனா இப்ப இங்கேயா இருக்கு? அவர் இல்லையே. போ அப்ப இங்க எப்படி ஆபீஸ் நிர்வாகம் நடக்குது? பிரதான மந்திரி நாட்டிலேயே இல்ல. அதை வந்து இப்ப கேளிக்கையெல்லாம் பேசுவாங்க. பாருங்க, அவர் இந்தியாலே இல்ல, அவர் இந்தியாவுக்கு நிறைய திட்டம் கொண்டு வந்தார், திட்டங்கள் தான் இருக்கு, இந்தியாலே இல்லைன்னா அவர் மேல கமெண்ட் பண்றாங்க, கமெண்ட் பாஸ் பண்றாங்க. சிலர் வந்து அரசியலுக்காக, பௌத்திக காரணங்களுக்காக சிலர் வந்து பிரதான மந்திரி மேல குறை சொல்லுவாங்க. அவர் எங்க நாட்டிலே இருக்காரு, வெளியே போயிடுறாரு. அப்ப யாரு இங்க நடத்திட்டு இருக்கா? அவருடைய ஆளுமை இருக்கு. அவரு வெளியில போயிருக்கலாம். அவர் வந்து அமெரிக்கால இருக்கலாம், அவர் ரஷ்யால இருக்கலாம், அவர் உலகத்துல எந்த மூலையில வேணாலும் இருக்கலாம். ஆனா யாரு இங்க ரூல் பண்றா? அவருடைய ஆட்சி, அவருடைய ஆளுமை கீழே நடக்குது. அந்த மாதிரிதான் கிருஷ்ணர் என் முன்னாடி இல்ல அப்படின்னு ஒருத்தர் வாதாடலாம். கிருஷ்ணர் எங்க இருக்காரு இப்ப முன்னாடி? ஆனா யார் இதை கட்டுப்படுத்துறா?
பசிபிக் சமுத்திரத்தை யார் கட்டுப்படுத்துறா? சூரியன் எப்படி யார் உதிக்க வைக்கிறா? யார் மறைய வைக்கிறா? இதெல்லாம் யார் பண்றா? கிருஷ்ணா தான் பண்ணிட்டு இருக்காரு அவருடைய எல்லையற்ற சக்தி மூலமா. அதுதான் ப்ரோப்பா இன்னொரு உதாரணம் தராரு. சூரியனை உதாரணமா கொடுக்குறாரு. சூரியன்ட்ட வந்து சூரியன் இருக்கா? ஆமா இருக்கு. ஒருத்தர் ராத்திரி வந்து சவால் விடுறாரு. இரவு 8 மணிக்கு வந்துட்டு ஒருத்தர் வந்து கேட்டாரு. நம்ம ஊர்ல அதிக புத்திசாலிகள் நிறைய பேர் இருப்பாங்க. அவர் வந்து கேட்கிறாரு, கடவுள் நம்பிக்கை இல்லாதவங்க, கடவுள் நம்பிக்கை இல்லாத முட்டாள்கள் நிறைய பேர் நம்ம ஊர்ல இருக்காங்க தமிழ்நாட்டுல. அவங்க வந்து சவால் விடலாம். எங்க உங்க கடவுளை காமிக்க பார்க்கலாம், என் கடவுள் இருக்கா சொல்லி கூப்பிடுங்க, உங்க கடவுளை காமிங்க. ப்ரோப்பா என்ன சொல்றாரு? ப்ரோப்பா அழகான உதாரணம் கொடுக்குறாரு. ஓகே, ஒருத்தர் வந்து நைட் 8 மணிக்கு, இரவு 8 மணிக்கு வந்து நீங்க சூரியனை காமிக்க முடியுமா அப்படின்னு கேட்கிறாரு. நீங்க எங்க சூரியனை காமிக்க பார்க்கலாம், சூரியன் இருக்குன்னு சொல்றீங்களே, சூரியனை காமிங்க. இப்ப காமிச்சாதான் நான் நம்புவேன். இப்ப வந்து நீங்க சூரியனை காமிச்சாதான் நான் நம்புவேன் அப்படின்னு ஒரு சவால் விடலாம். ஆனா நம்ம என்ன பதில் சொல்ல முடியும்? சூரியன் இருக்கு, ஆனா நீங்க கொஞ்சம் வெயிட் பண்ணணும். சூரியனுக்கு நீங்க கட்டளை எல்லாம் போட முடியாது. சூரியனே, நீ இருக்கிறது உண்மைனா என் முன்னாடி வா, அப்பதான் நம்புவேன் இல்லையா? நைட் 8 மணிக்கு வீட்டு மொட்டை மாடியில கூரை மேல போயிட்டு, சூரியனே எல்லாம் நீ இருக்கேன்னு சொல்றாங்க அப்படின்னா உண்மைனா என் முன்னாடி வா, அப்பதான் நம்புவேன் அப்படிலாம் ஆர்டர் போட முடியாது. அப்படிலாம் ஆர்டர் போட்டு சூரியனை வர வைக்க முடியாது. மொட்டை மாடியில படுத்திருக்கணும். காலையில 6 மணிக்கு அவரே வந்து எழுப்புவார், தம்பி எந்திரிப்பா நான் வந்துட்டேன் இல்லையா? மொட்டை மாடியில போய் படுத்திருந்தா காலையில 6 மணிக்கு அவரே வந்து பலான ஒரு வெயில் அரை கொடுப்பாரு. நல்லா வெளிச்சம் உஷ்ணம் அடிக்கும். சூரியன் வந்துருச்சு, ரைட்? சோ அதனால சூரியனுக்கு யாரும் கட்டளை போட முடியாது. அது எப்பவுமே இருக்கு. சூரியன் எப்பவுமே இருக்கு. அது தோன்றுவதும் இல்லை, மறைவதும் இல்லை. சூரிய கிரகம் எப்பவுமே இருக்கு. அது தோன்றதும் இல்ல, மறைவதும் இல்ல. நம்ம கண்ணுக்கு தோன்றி மறைகிற மாதிரி இருக்கு. அப்ப என்னுடைய பார்வையில குறை இருக்க தவிர சூரியன் எந்த குறையும் இல்லை. இப்போ ஒரு நாட்டுல இரவா இருக்கு, இன்னொரு நாட்டுல பகலா இருக்கு. அப்ப பகல் இருக்கிற நாட்டுல சூரியனை பாக்குறாங்க, இரவுக்கு நாட்டுல சூரியனை பார்க்க முடியல. அப்ப அவங்க காத்து இருக்கணும், அடுத்த நாள் பார்க்கலாம். அவங்க பூமி தன் பாதையில் சுரண்டுகிட்டு இருக்கு. பூமி சொல்லும் போது இரவு பகல் வருது, இதான சயின்ஸ் சொல்லுது. அப்போ நீங்க பூமி சொல்லும் போது இரவு பகல் வருதுன்னா நீங்க பகல் வர வரைக்கும் உட்கார்ந்து இருக்கணும், அப்பதான் சூரியனை பார்க்க முடியும். ரைட்? அந்த மாதிரிதான் கிருஷ்ணருக்கு யாரும் கட்டளை போட முடியாது. நாத்திகர்கள் வந்து சவால் விடுவாங்க, கடவுளை காமிங்க. கடவுளை வந்து பார்க்கணும்னா நீ உட்காந்துரு, பொறுமையா பக்தி பண்ணு, அவளை புரிஞ்சுக்கலாம், நம்பணும். இப்போ சூரியன் வந்து நம்பணும். ஓகே, ஒருத்தர் 8 மணிக்கு கேட்டாரு, சூரியன் எங்க? உட்காருங்க, காலையில 6 மணிக்கு வரும். சரி, நான் உட்காந்து பாக்குறேன் வருதா இல்லையா, நம்பிக்கையோட உட்காந்துருக்கேன். இவர் சொல்றதை நான் நம்புறேன். காலையில 6 மணிக்கு இந்த சாமி சொல்றாரு, காலையில 6 மணிக்கு சூரியன் வரும்னு. நான் உட்காந்துருப்பேன். காலையில 6 மணிக்கு வரலைன்னா அப்ப பாத்துக்கலாம். பொறுமையா உட்கார்ந்து இருந்தாரு, நம்பினாரு காலையில வரும்னு. வந்தது பார்த்தாரு. அதே மாதிரிதான் கிருஷ்ணர் இருக்காரு. பக்தி பண்ணுங்க, உணரலாம், பார்க்கலாம். நீங்க கட்டளை சேலஞ்ச் பண்ண முடியாது. நீங்க சூரியனுக்கே சவால் விட முடியாது, எப்படி கிருஷ்ணருக்கு சவால் விட முடியும்? ஆனா ஒரு சூரியனுக்கிட்டே போய் நீங்க மொட்டை மாடியில போயிட்டு சூரியன் என் முன்னாடி வரலாம் சொல்ல முடியாது. பொறுமையா இருந்தாலும் சூரியன் வரும். அதே போலதான் கடவுளுக்கு யாரும் சவால் விட முடியாது. நீ கடவுளா? கிருஷ்ணா நீ என்ன கடவுளா? என் முன்னாடி வா பார்க்கலாம். நீ யாரு கிருஷ்ணருக்கு கட்டளை போடு? கிருஷ்ணருக்கு கட்டளை நீ யாரு? நீ? நீ யாரு? நீ என்ன பெரிய நான்? அவரோடவா நீ பெரிய நான்? கிருஷ்ணரோடயா பெரிய நான்? பெரிய நான்லாம் கிடையாது. ரைட்? சோ அதனால சூரியன் வர வரைக்கும் காத்திருக்கணும். அதே மாதிரி பக்தி தொண்டு செய்யும் போது கிருஷ்ணா தன்னை தானே வெளிப்படுத்துவார். அதனாலதான் பக்தி சித்தாந்த சொல்றாரு, நீ கிருஷ்ணரை பார்க்கணும் முயற்சி பண்ணாத, உன் சேவையில கிருஷ்ணர் திருப்தி அடைஞ்சு தரிசனம் இல்லையா? பிரதான மந்திரி ஊர்ல இல்லைன்னா கூட அவருடைய வேலையெல்லாம் இங்க நடக்குது, ஒரு பெரிய மினிஸ்ட்ரியே இருக்கு. அப்போ இங்க இன்னொரு முக்கியமான விஷயம் ப்ரோப்பா என்ன சொல்றாருன்னா, இங்க பாருங்க, பகவானுக்கு அவரது உருவமும் குணமும் இருப்பதை போலவே செயல்களும் உள்ளன. பகவானுக்கு உருவமும் குணமும் இருப்பது போலவே செயலும் உள்ளன. படைப்பை பராமரிப்பதில் பிரம்மதேவராலும் பிற தேவர்களாலும் நிறைவேற்றப்படும் செயல்களை பகவானின் செயல்கள் என புரிந்து கொள்ள வேண்டும். யாருடைய மேற்பார்வை செய்யறாங்க? ஓகே, பகவான் இல்லையே, பிரம்மா தான் படைக்கிறாரு, சூரியன் தான் வலிச்சு கொடுக்கிறாரு. ஆனா யாரு செய்ய வைக்கிறாங்கள? பகவான் தான் செய்ய வைக்கிறாரு. அப்போ அவங்களோட ஆக்டிவிட்டிஸ் இன்க்ளூடிங் பகவானோட ஆக்டிவிட்டி தான். அப்போ ஒரு சூரியன் வந்து உதிக்கிறாரு, வெளிச்சம் கொடுக்குறாரு, சந்திரன் வெளிச்சம் கொடுக்குது, காற்று வீசுது, நெருப்பு இருக்கு, அப்புறம் வந்து பூமி சுழலுது, எல்லா கிரகமும் அதன் பாதையில இருக்கு.
பிரம்மா வந்து படைக்கிறாரு. யாரு பண்றா? கிருஷ்ணர் தான் பண்ண வைக்கிறாரு. சோ பிரதம மந்திரி ஊர்ல இல்ல, இங்க எல்லா டிபார்ட்மெண்ட்டும் ஒழுங்கா நடக்குது. அவர் ஊர்லயே இல்ல, ஒரு மாசம் ரஷ்யா போயிட்டாரு. ஆனா இங்க டிபார்ட்மெண்ட் வேலை நடக்குது. போக்குவரத்து துறை, காவல்துறை, சுற்றுலாத்துறை, எல்லா டிபார்ட்மெண்ட் நடக்குது. எல்லாத்துக்கும் ஒரு மினிஸ்டர் வச்சிருக்காரு. எல்லாத்துக்கும் ஒரு மந்திரி உட்கார்ந்து இருக்காங்க. அந்தந்த இலாக்கா அவங்க பாக்குறாங்க. பிரதான மந்திரி எல்லாரையும் பாத்துக்கு. அதான் பிரதான மந்திரி. அந்த மாதிரி கிருஷ்ணா நிறைய கடவுள் இருக்காங்க. கிருஷ்ணா புருஷோத்தமனாகிய முழுமுதற் கடவுள், முழுமுதற் கடவுள். சோ நிறைய கட்டுப்படுத்தக்கூடியவர்கள் வச்சிருக்காரு அவரு. பிரம்மா நீங்க படைங்க, ஓ மகாதேவரே நீங்க அழிங்க, ஓ விஷ்ணுவை நீங்க காப்பாற்றுங்க, ஓ இந்திரா மழை கொடு, ஓ வருணா நெய் கொடு, ஓ காற்று வாயு காற்று கொடு. இதெல்லாம் யார் பண்றா? அவனின்றி ஒரு அணுவும் அசையாது. கிருஷ்ணர் இல்லைன்னா இங்க காற்று வீசாது, சூரியன் உதிக்காது, சந்திரன் சந்திரன் தோன்றாது, எல்லாம் ஸ்தம்பிச்சு போயிடும். அவர் அசைந்தாதான் அகிலம் எல்லாம் அசையும். நான் அசைந்தால் அசையும் அகிலம் எல்லாம். கிருஷ்ணர் அசையிலேன்னு இந்த உலக அசையாது. இப்போ உதாரணத்துக்கு நம்ம உடம்புல ஒரு ஆத்மா இருக்கு. இந்த ஆன்மா இருக்கு போய் இந்த உடம்பு இயங்குது, ரைட்? இந்த ஆன்மா இல்லைன்னா உடம்பு இயங்காது. அப்ப என்னுடைய ஒரு உடல் இது பௌதிகம். இந்த பௌதிக உடல் எப்படி இயங்குது? ஆத்மா இருக்கு. பிரபஞ்சம் எப்படி இயங்குது? பரமாத்மா இருக்கு. தட்ஸ் ஆல், அவ்வளவுதான். இப்போ இந்த உடல் ஏன் இயங்குது? ஆத்மா இருக்கு. அப்ப பிரபஞ்சம், கிருஷ்ணர் வந்து விஸ்வ ஆத்மா. இந்த பிரபஞ்சத்தையே கிருஷ்ணர் இயக்கிட்டு இருக்காரு. அதனால ஒரு பரமாத்மா எல்லா இடத்துல இருக்காரு, பிரபஞ்சத்தை இயக்கிட்டு இருக்காரு. சோ அதனால அவருக்கு வந்து ஆபீஸ்ல இல்ல, பிரதம மந்திரி வந்து அவருடைய கேபிட்டல்ல இல்ல அப்படின்னா அவர் இல்லைன்னு அர்த்தம் இல்ல. அவர் தன் தோன்றா உருவத்திலும் இருக்கிறார். அப்ப பிரதம மந்திரிக்கு ரெண்டு இருக்கு. அவர் தோன்றா உருவத்திலும் அரசாங்கத்தை நடத்தி கொண்டிருக்கிறார். சில நேரம் ஆபீஸ்ல உட்கார்ந்து இருக்காரு. அந்த மாதிரி பகவான் கிருஷ்ணர் தன்னுடைய சக்தியின் மூலமா தன்னுடைய தோன்றா உருவத்தில் எங்கும் வியாபிச்சிருக்காரு. அதே சமயம் தன் சச்சிதானந்த ரூபத்திலும் அவர் இருக்கிறார். அவர் வந்து சச்சிதானந்த ரூபத்தில் இருக்கிறார். எனவே பரமபுருஷரை உணர்வதே பூர்ணமான உணர்வாகும். பரமபுருஷரை உணர்வதே பூர்ணமான உணர்வாகும். வேற என்னது? அந்த பகவானை வந்து குறையுடைய புலன்களால் உணர முடியாது. புலன்கள் தூய்மையானதான். இது சொல்லியிருக்கு, one has to spiritualize the senses before one can expect to see or perceive the Supreme Lord. முழுமுதற் கடவுளான பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை உணர்வதற்கோ பார்ப்பதற்கோ ஒரு தகுதி வேணும். என்னது? நாம் நம்மை ஆன்மீகப்படுத்திக் கொள்ள வேண்டும். நம் புலன்கள் தூய்மை அடைய வேண்டும். நம் புலன்கள் தூய்மை அல்லாது நாம் ஆன்மீக மயம், ஸ்பிரிச்சுவலைஸ்டு சென்சஸ், ஆன்மீகமாக்கப்பட்ட புலன்கள், ஆன்மீகமாக்கப்பட்ட புலன்களாலதான் கிருஷ்ணரை உணர முடியும். ஜட புலன்களால உணர முடியாது. ஜட புலன்கள், ஜட கல்வி, ஜட புத்தி, இதனால கிருஷ்ணரை உணரவே முடியாது. ஜட புலன்களை கொண்டோ, ஜட கல்வியை கொண்டோ, அல்லது ஜடத்தை கொண்டோ கிருஷ்ணர் உணரக்கூடியவர் அல்ல. இதெல்லாம் ஸ்பிரிச்சுவலைஸ்டு, ஆன்மீகமாகணும். ஆன்மீகமான புலன்களாலதான் கிருஷ்ணரை உணர முடியும். ஆன்மீகமான புத்தியினாலதான் கிருஷ்ணரை உணர முடியும். ஆன்மீகமான பக்தி தொண்டால் மட்டும்தான் கிருஷ்ணரை உணர முடியும். பிரேமாஞ்சன சுரித பக்தி விலோச்சனேன, பிரேமாஞ்சன சுரித பக்தி விலோச்சனேன சந்தர்சதேவ ஹிருதேஷு விலோகயந்தி யம் ஷாம சுந்தரம் அசிந்திய குணஸ்வரூபம் கோவிந்தமாதி புருஷம் தமகம் பஜாமி. பிரேமம் என்ற பயிர் பூசப்பட்ட கண்களால் மட்டும்தான் கிருஷ்ணரை பார்க்க முடியும். பக்தியினால் மட்டும்தான் கிருஷ்ணரை உணர முடியும். இந்த ஜடப்புலங்களால் அல்ல. அடுத்தது சோ இந்த மாயனுடைய பிடியில் இருக்கிறவங்க, அவனுடைய கடைசி வலை என்னன்னா, மாயாவுடைய கடைசி வலை தெய்வீ மாயி. இந்த தெய்வீ மாயா, இந்த மாயாவோட கடைசி வலை என்னன்னா, தன்னை கடவுளா நினைக்கும். நான் தான் கடவுள், நான் இதை உணர்ந்துட்டேன், நீங்க உணர்ந்தா நீங்களும் கடவுள் ஆயிடலாம், இந்த உடலை விட்டு நம்ம எல்லாருமே கடவுள் ஆயிடலாம். இதுதான் மாயாவோட கடைசி வலை. அப்போ நம்ம பார்க்கலாம். ரொம்ப அழகான உதாரணம். இது அடிக்கடி நம்ம நிறைய தடவை பேசி படிச்சிருக்கோம், பார்த்துருக்கோம். சனாதன் கோஸ்வாமி, சைத்தன்ய மகாபிரபு சனாதன் கோஸ்வாமிக்கு உபதேசிக்கிறார் வாரணாசியில. அந்த வாரணாசியில 3 பக்தர்கள் தான் இருந்தாங்க. மித்தவங்க எல்லாம் மாயாவதி. பகவான் ரூபம் கிடையாது, அவர் உடல் பௌதிகமானது அப்படின்னு நினைக்கக்கூடிய மாயாவதி. பிரகாசானந்த சரஸ்வதி தலைமையில் 60,000 மாயாவாத சன்னியாசி.
சைத்தன்ய மகாபிரபு வாரணாசியில கீர்த்தனை பாடிட்டு போகும்போது அவர் ஏளனம் பண்ணாங்க. என்னது இந்த சன்னியாசி வந்து உணர்ச்சிகளை கட்டுப்படுத்த முடியாம ரோட்ல பாடிட்டு ஆடிட்டு போறாரு, இவரால் உணர்ச்சிகளை கட்டுப்படுத்த முடியல, இவர் என்ன சன்னியாசி இவரு தெருவுல வந்து பஜனை பாடி ஆடிட்டு போறாரு. இது வந்து இந்த பக்தருக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு. காது பட பேசுறாங்க. இந்த சனாதன் கோஸ்வாமி, சந்திரசேகர ஆச்சாரியா, தப்பான் மிஸ்ரா, சனோதியா பிராமணா, இந்த 4 பேர் தான் அங்க இருக்காங்க. மற்றவங்க எல்லாருமே மாயாவாதி. அப்போ இவங்க ரொம்ப வருத்தப்பட்டு மகாபிரபு பேசுறாங்க. மகாபிரபு, இந்த மாயாவாதி உங்க அபராதம் பண்றாங்க, உங்களை ஒரு சாதாரண மனிதனா நினைக்கிறாங்க, உங்களுடைய ரூபத்தை ஏற்றுக்கொள்ளல, அவங்க உங்க ரூபத்தை பௌதிகமானதுன்னு நினைக்கிறாங்க. எங்களுக்கு ரொம்ப வேதனையா இருக்கு அப்படின்னு மகாபிரபுட்ட அழறாங்க. அது அந்த பிராமணர் வந்து ரொம்ப அழகார், சனோதியா பிராமணா. அவரு ஒரு நாள் சைத்தன்ய மகாபிரபு தன்னுடைய வீட்டுக்கு பிரசாதம் சாப்பிட கூப்பிடுறாரு. அப்ப மற்ற சன்னியாசிகள், மாயாவாத சன்னியாசிகள் அழைச்சிருக்காரு. சோ சைத்தன்ய மகாபுடைய காரணமற்ற கருணை, சைத்தன்ய மகாபுடைய கருணையாலதான் இந்த மாயாவாத சன்னியாசிகளும் கிருஷ்ணா வந்து முழுமுதற் கருணை எடுத்துக்க முடியுது. சோ பகவானை கருணை இல்லாம இந்த மாயாவாதிகளால கிருஷ்ணர் முழுமுதற் கருணை எடுத்துக்க முடியாது. அவங்க ஒரு பகவானை கருணைக்காகவோ அல்லது ஒரு தூய பக்தனுடைய கருணைக்காகவோ காத்திருக்கு. மாயாவாதிகள், அருவவாதிகள், பிரம்மவாதிகள், பகவானுடைய ரூபத்தை புரிந்து கொள்ளாதவங்க, பகவானுடைய ரூபத்தை ஏற்றுக்கொள்ளாதவங்க, அவங்களுக்கு ஒரு தூய பக்துடைய கருணையோ அல்லது பகவானுடைய கருணையோ அல்லாது அவங்க பக்தி தொண்டுகிற பாதிக்கு வர முடியும். அவங்களால கிருஷ்ணனுடைய சச்சிதானந்த ரூபத்தை உணர முடியாது. அப்ப முழுக்க சைத்தன்ய மகாபுடைய கருணை, சைத்தன்ய மகாபுடைய கருணையாலதான் இந்த பக்தருடைய பிரார்த்தனை, தப்பான் மிஸ்ரா, சந்திரசேகர ஆச்சாரியா, சனாதன் கோஸ்வாமி இவங்கெல்லாம் பிரார்த்தனை பண்ணாங்க, மகாபிரபு இந்த மாயாவாதிகள் இப்படி நடந்துக்கிறாங்களே, இந்த பக்தர்களை மகிழ்விக்கிறதுக்காக மகாபிரபு தன் காரணமற்ற கண்ணை கொடுத்து அவங்க எல்லாம் பக்தர்கள். இந்த மாயாவாதிகள் என்ன பண்ணாங்க, அந்த பிராமணா வீட்டுக்கு வந்திருக்காங்க. சைத்தன்ய மகாபிரபு வராரு. சைத்தன்ய மகாபிரபு வந்து என்ன பண்ணாரு, இந்த கால் கழுவுற இடத்துல உட்காந்துட்டு, முன்னெல்லாம் வீடு என்ன பண்ணுவாங்க, வீட்டுக்குள்ள வரக்கூடிய கால் கழுவிட்டு வருவாங்க. முன்னெல்லாம் வீட்டுக்குள்ள நுழையிறதுக்குள்ளே கை கால்லாம் கழுவிட்டு வரும். இப்ப அந்த கல்ச்சர் எல்லாம் போயிடுச்சு. சோ இங்க கால் கழுவுற இடம் இருந்தது. மகாபிரபு காலை கழுவிட்டு அங்க உட்காந்துட்டு, இந்த சன்னியாசி பார்த்தாரு. அந்த சன்னியாசியுடைய குரு பிரகாசானந்த சரஸ்வதி அவர் எழுந்து வந்து, ஓ நாராயணா சன்னியாசியே, நீ ஏன் உட்கார்ற, நீங்க எங்க பக்கத்துல வந்து உட்காருங்க, நீங்க நாராயணர். சோ இவங்க என்ன நினைக்கிறாங்க, இந்த மாயாவாதிகளுடைய கருத்து என்னன்னா, ஒருத்தர் சன்னியாசி எடுத்துக்கிட்டாருன்னா ஒரு நாராயணர் ஆயிட்டாரு. தண்டகரண மாத்திரேன நாராயணோபவே. சன்னியாசி எடுத்துக்கிட்டாலே, ஓ இவர் நான் இந்த உடல் எல்லாம் பிரம்மன் உணர்ந்துட்டாரு, அப்படி ஒரு நாராயணன். அதனால அவங்க பார்க்கறவங்க நாராயணன் சொல்லுது, ஏ நாராயணா, நீ நாராயணா, ரோட்ல போற நாராயணா, பக்கத்துல உட்காந்துருக்கு நாராயணா. சோ இப்படி இந்த நாராயணா, ஓ இவர் வந்து சன்னியாசி, இவர் நாராயணா. ஆக்சுவலி அவங்க அறியாமலேயே, தன்னை உணராமலேயே அவங்க மகாபிரபு நாராயணன் ஒத்துக்கிட்டாரு. ஏன்னா மகாபிரபு கௌர நாராயணன், மகாபிரபு நாராயணர் தான், நாராயணருக்கு ஆதாரம் மகாபிரபு. சோ சைத்தன்ய மகாபிரபு கௌர நாராயணா, பொன்னிறத்தில் இருக்கும் நாராயணன். ஓகே, இப்போ இந்த மாயாவாதிகள் தன்னை அறியாமலேயே மகாபிரபு நாராயணன் ஒத்துக்கிட்டாங்க. அவங்க சேவை பண்ண ஆரம்பிக்கிறாங்க. மகாபிரபு பக்கத்துல உட்கார வச்சுக்கிட்டாங்க. நீங்க ஏன் வேதாந்தம் படிக்காம இப்படி எல்லாம் ரோட்ல பாடிட்டு ஆடிட்டு போறீங்க, நீங்க என் கூட சேர்ந்து வேதாந்தம் படிக்க வேண்டாமா, நீங்க எந்த ஸ்கூல்ல சன்னியாசம் வாங்கினீங்க, யார் எந்த சம்பிரதாயத்துல சன்னியாசம் வாங்கினீங்க, ஏன் நீங்க வேதாந்தம் படிக்காம இருக்கீங்க? அப்ப மகாபிரபு சொன்னாரு, ரொம்ப பணிவு. மகாபிரபு வந்து பணிவுனாலேயே அவங்க எல்லாம் கவர்ந்துட்டேன். அப்போ பணிவுனாலதான் ஒருத்தர் கவர முடியுமே தவிர அதிகாரத்தினால அல்ல, அகத்தினால. அகம் பிடிச்சவன், அகம் பிடிச்சிருந்தா யாருமே நம்மள்கிட்ட வரமாட்டாங்க. பணிவா இருந்து பாருங்க, நாய்க்குட்டி கூட நம்மள்கிட்ட பக்கத்துல உட்காரு. நம்ம அகம் பண்ணோம்னா நாய்க்குட்டி கூட நம்ம மதிக்காது. இவன் அகம் பிடிச்சவன் நாய் கூட கிட்ட. ஆனா பணிவா இருந்தோம்னா நாய்க்குட்டி கூட நம்ம பின்னாடி வரும். சோ மகாபிரபு பணிவுனால எங்களை கவர்றாரு. மகாபிரபு என்ன பண்ணாரு, அவர் சொன்னாரு, நான் வந்து குரு மகாராஜ்ட்டு போனேன். நான் வந்து அவர்கிட்ட போன, அவர் சொன்னா, நீ ஒரு முட்டாளு, உனக்கு வேதம்லாம் படிச்சா புரியாது, நீ இந்த ஹரே கிருஷ்ணா மந்திரம் சொல்லு அப்படின்னு இந்த மந்திரம் கொடுத்தாரு. நான் சொல்ல ஆரம்பிச்சேன். இந்த மந்திரத்தை, மகா மந்திரத்தை சொல்ல ஆரம்பிச்சேன். ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம் ராம ராம் ஹரே ஹரே. என் கண்ணுல வந்து தாரையா கண்ணீர் வருது.
நாம கூட ஹரே கிருஷ்ணா மந்திரம் சொல்றோம் தூக்கத்தால். ஆனா சைத்தன்ய மகாபிரபு ஹரே கிருஷ்ணா மந்திரம் சொல்லும்போது கண்கள் இருந்து அப்படியே அருவி மாதிரி கண்ணீர் வந்து பக்கத்துல உள்ளவங்க நினைச்சிடும். எல்லாருமே தெளிக்கும் அந்த அருவி மாதிரி நீர் கண்ணீர். அப்ப உடம்பெல்லாம் நடுங்குது, நான் தழுதலுக்குது, உடம்பெல்லாம் மை குத்திட்டு நிக்குது. நான் பயந்து போய் சில நேரம் அழுகிறேன், சில நேரம் சிரிக்கிறேன், சில நேரம் மயங்கி விழுதுறேன், சில நேரம் பைத்தியக்கார மாதிரி ஓடுறேன். அப்ப நான் குரு மகாராஜ்ட்ட போய் கேட்டேன், எனக்கு என்ன மாதிரி மந்திரம் கொடுத்தீங்க, எனக்கு இப்படி எல்லாம் ஆகுது. ஓ வெரி குட் வெரி குட், உனக்கு கிருஷ்ணன் மேல அன்பு வந்துருச்சு, இது நல்ல சகுனம் தான், நீ தொடர்ந்து பண்ணுன்னு சொன்னாரு அப்படின்னு மகாபிரபு ரொம்ப பணிவா சொல்றாரு. ஏன்னா மகாபிரபு வந்து அவர் முழுமுதல் கடவுள் மட்டுமல்ல, அவர் இந்த பக்தனை அவதாரம் பண்ணி பக்தியினுடைய உச்சகட்ட நிலையை வெளிப்படுத்துறாரு, பக்தியினுடைய உன்னதமான நிலை அடையாளங்களை வெளிப்படுத்துறாரு. ஆனா ரொம்ப பணிவா சொல்றாரு, எனக்கு இது தவிர இந்த மந்திரம் சொல்லும்போது என்னால எனக்கு கண்ட்ரோல் பண்ணிக்க முடியல. அப்படி மகாபிரபு ரொம்ப சாமர்த்தியமா பேசி அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் பேசி இந்த மாயாவாதிகளுக்கு அசோசியேஷன் மகாபுருடைய சங்கத்தினால இந்த மாயாவாதிகள் எந்த ரோட்ல எந்த தெருவுல காசில மாயாவாதம் பேசினாங்களோ, எந்த தெருவுல காசில மகாபிரபு வந்து கிரிட்டிசைஸ் பண்ணாங்களோ, குறை சொன்னாங்களோ, அந்த தெருவுலயே அவங்க கீர்த்தனை பாடுறாங்க, ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம் 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 ஹரே. இதே போலதான் ஜெகநாதபுரியில சர்வபௌம பட்டாச்சாரியா ஆக சிறந்த ஒரு பெரும் பண்டிதர், ஸ்காலர், பிரகஸ்பதியோட அவதாரம் சர்வபௌம பட்டாச்சாரியா. அவர்கிட்ட சாஸ்திரம் படிக்கிறதுக்கு பெரும் சன்னியாசிகள் பண்டிதன்மார்கள் பிராமணர்களா வந்து வரிசையில் நிற்பாங்க சர்வ பட்டாச்சாரிய சாஸ்திரம் படிக்கிறது. வெறும் மாயாவாதி. அப்போ சைத்தன்ய மகாபிரபு ஜெகநாதபுரி வந்தாரு, சர்வபௌம பட்டாச்சாரியர் தன்னுடைய காரணமற்ற கல்வி. மகாபிரபு ஜெகநாதபுரியில வந்தோடனே ஜெகநாதரை பார்த்த உடனே கீர்த்தனம் பாடி நடனம் ஆடுறாரு, தலைக்கால் குத்திட்டு நடனம் ஆடுறாரு, ஜெய ஜெகநாத் ஜெய ஜெகநாத் ஜெய ஜெகநாத் தலைக்கால் குத்திட்டு நடனம் ஆடி மகாபிரபு மயங்கி விழுந்துட்டாரு. அங்க எல்லாருக்கும் ஒரே சந்தேகம், அந்த பாண்டாக்கள் பொதுமக்கள் எல்லாம் ஆயிரக்கணக்கான பேர் இருக்காங்க, என்ன இந்த சன்னியாசி ஏதோ பிரம்ம பிடிச்சவர் மாதிரி ஆடினாரு பாடினாரு மயங்கி விழுந்துட்டாரு, செத்துக்கிட்டு போயிட்டாரா, பூச்சே இல்லை, பூச்சே இல்லாம சமாதி நிலை. சைத்தன்ய மகாபிரபு சமாதி நிலைக்கு போயிட்டாரு. ஜெகநாதர் பார்த்தோம், இவங்க பார்த்தாங்க, இது வந்து என்னது இது அப்படின்னு எல்லாம் ஆச்சரியமா பார்த்துட்டு இருக்காங்க. சில எல்லாம் ஒரு பெரிய தடி எடுத்துட்டு அடிக்க வந்தாங்க, யாரோ ஒரு பைத்தியக்கார மாதிரி குதிக்கிறான், புரியல அவங்களுக்கு. ஏன்னா அவங்களுக்கு வந்து இந்த பக்தியினுடைய பரவச நிலையை புரிஞ்சுக்க முடியல. தன் சர்வபௌம பட்டாச்சாரியா கோயிலுக்குள்ள வராரு, வந்து பார்த்தா அங்க யாரோ ஒரு இளம் சன்னியாசி மயங்கி கிடக்குறாரு. பட்டாச்சாரியர் ஓடி வர, பட்டாச்சாரியரை பாருங்க உயிர் இருக்கான்னு தெரியல, செத்து போயிட்டார் போல இருக்கு. பட்டாச்சாரியர் கிட்ட வராரு, அப்படி வந்து ஒரு பஞ்சு எடுத்துட்டு வாங்க, பஞ்சு துண்டு எடுத்துட்டு வாங்க, இந்த காட்டன் பீஸ். அந்த பஞ்சு துண்டு எடுத்துட்டு வந்து மகாபிரபுட மூக்கு கிட்ட வைக்கிறாரு, அப்படி லேசா செய்யுது, லைட்டா செய்யுது. ஓ உயிர் இருக்கு. என்ன ஆச்சு, தனியா வந்தாரா, யாரு இவங்க கூட யாரா வந்திருக்காங்களா? இல்ல தெரியாது, இவர் தனியா தான் வந்தாரு. திடீர்னு வந்து ஜெகநாத் முன்னாடி வந்து தலைகால் குத்திட்டு நடனமானு மயக்கம் கொடுத்துட்டாரு. சரி ஓகே, நான் இவரை எங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போறேன், யாரா வந்தா இவரை தேடி வந்தா அங்க வர சொல்லுங்க, இந்த சன்னியாசி தேடி யாரா வந்தா என்கிட்ட வர சொல்லுங்க, நான் என் வீட்டுக்கு கூட்டிட்டு போறேன். கோயில்ல இருந்து ஒரு 2-3 கிலோமீட்டர் தான், பக்கம் தான், 1.5 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டர் சர்வம் பட்டாச்சாரிய வீடு இன்னைக்கும் இருக்கு. பட்டாச்சாரிய வீட்டுக்கு கூட்டிட்டு போயிட்டாரு. மகாபிரபு நினைவிழந்த நிலை, அந்த சமாதி நிலையிலே இருக்காரு. சைதன்ய மகாபிரபு சமாதி நிலையிலே இருக்காரு. நித்யானந்த பிரபு, முகுந்த தத்தா, ஸ்வரூப் தாமோதர், ஜெகதானந்த பண்டிதர் இவங்கெல்லாம் தேடி வராங்க சைத்தன்ய மகாபிரபு. அவங்க தேடி வந்தோடனே கோயில்ல சொல்றாங்க, நீங்க வந்து பட்டாச்சாரியர் வீட்டுக்கு போங்க, பட்டாச்சாரியர் அழைச்சிட்டு போயிருக்காரு, உங்களை அங்க வர சொன்னாரு. இவங்க ஏன்னா மகாபிரபு எப்ப என்ன செய்வார்னு அவருக்கு தெரியாது. அவர் கிருஷ்ணன் மேல உள்ள அன்புனால ஓடி போய் கடல்ல விழுந்துருவார். என்ன பண்றாருன்னு அவர் கண்ட்ரோல் பண்ண, அன்கண்ட்ரோல்டு டிவோஷன், கட்டுப்படுத்த முடியாத பக்தி, பக்தியினுடைய உன்னதமான பிரேமத்தை பரவசத்தை மகாபிரபு வெளிப்படுத்து. மகாபிரபு தேடி பட்டாச்சாரி வீட்டுக்கு வந்தாரு, ஒரு மயங்கி நிலையில இருக்காரு, சமாதி நிலையில இருக்காரு. பட்டாச்சாரிய கேட்கிறாரு, என்ன ஆச்சு, இவர் இப்போ எப்பவுமே இப்படிதான் இருப்பாரு, அவர் பேச்சு மூச்சு இல்லாம இருக்காரு, எப்போ ஒரு நினைவு வருவாரு, எவ்வளவு நேரம் இந்த மாதிரி இருப்பாரு. உடனே இந்த பக்தர்கள் எல்லாம் போய் மகாபிரபு பக்கத்துல உட்கார்ந்து கீர்த்தனை பாடுறாங்க, ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராமா ராம ராம ஹரே ஹரே. இந்த பக்தர்கள் கீர்த்தனை பாட ஆரம்பிச்சுட்டு மகாபிரபு கொஞ்சம் கொஞ்சமா போய் நினைவுக்கு வர்றாரு. எனக்கு வந்தோடனே எழுந்திரிச்சு பாக்குறாரு, அவர் முன்னாடி பட்டாச்சாரியர் இருக்காரு. மகாபிரபு பணிவா சொல்றாரு, ஓ பட்டாச்சாரியரே,
நீங்க எனக்கு குரு மாதிரி, நீங்க எனக்கு தந்தை மாதிரி, உங்களை பார்க்கறதுக்காகவே நான் பூரிக்கு வந்தேன், உங்களுடைய சங்கத்துக்காக வந்தேன். பணிவுனால அட்ராக்ட் பண்றது. சைதன்ய மகாபிரபு பணிவுனால பட்டாச்சாரியர் கவர்ந்துட்டேன். நான் பட்டாச்சாரியர் கேட்டாரு, ஓகே நீங்க ஓய்வு எடுத்துக்கங்க, நாளைக்கு நம்ம பேசலாம். அடுத்த நாள் கேட்டாரு, ஓ சன்னியாசி, நீ வேதாந்தம் படிச்சிருக்கியா? நீ எந்த சம்பிரதாயத்துல சன்னியாசம், யார் உனக்கு வேதாந்தம் சொல்லி கொடுத்தா? மகாபிரபு சொல்றாரு, நீங்க வந்து எனக்கு வேதாந்தம் சொல்லி கொடுங்க. நான் உனக்கு வேதாந்தம் சொல்லி கொடுக்கணுமா? ஓ தாராளமா சொல்லி கொடுங்க, நான் உங்ககிட்ட இருந்து வேதாந்தம் கத்துக்கிறேன். ஓகே, பட்டாச்சாரியர் வந்து 7 நாள் வேதாந்தம் சொல்றாரு. வேதாந்தா வேதத்துடைய இறுதி, வேதத்துடைய சாரம். சோ வேதங்களுடைய சாரத்தை வந்து 7 நாளா உட்காந்து சொல்றாரு பட்டாச்சாரியர். மகாபிரபு பணிவா உட்காந்து கேட்டுட்டு இருக்காரு. அந்த வீடு இன்னும் இருக்கு. பட்டாச்சாரிய சர்வபௌம பட்டாச்சாரியா சைதன்ய மகாபிரபு வேதாந்தம் சொல்லி கொடுத்த பட்டாச்சாரியோட வீடு. பூரி போனா பார்க்கலாம். இங்க எவ்வளவு பேர் பார்த்திருக்கீங்க? கை தூக்கி. சர்வபௌம பட்டாச்சாரிய வீடு ஜெகநாத் புரி. சோ பட்டாச்சாரியர் 7 நாள் சொல்லி கொடுத்தாரு. இவர் கேள்வியே கேட்கல இல்லையா? நம்ம உபன்யாசம் முடிஞ்சோடனே கேட்கிறோம், ஏதாவது கேள்வி இருக்கா, சந்தேகம் இருக்கா, அவங்க கருத்துக்கள் ஏதாவது இருந்தா சொல்லுங்க. இவர் 7 நாள் பேசுறாரு, மகாபிரபு அமைதியா உட்கார்ந்து கேட்டு. 7வது நாள் கேட்டாரு, ஓ சன்னியாசி, உனக்கு நான் சொன்னதெல்லாம் புரிஞ்சுதா? நீ கேள்வியே கேட்கலையா? உனக்கு சந்தேகமே வரலையா? 7 நாள் நீ கிளாஸ் கேட்டிருக்க, உனக்கு சந்தேகமே வரலையா? உனக்கு ஏதாவது புரிஞ்சுதா? நான் சொன்னதெல்லாம் புரியலையா? அப்ப மகாபிரபு அப்பதான் பேச ஆரம்பிச்சு. 7 நாள் அவரை பேச விட்டாரு. நம்ம என்ன பண்ணுவோம்? பிரச்சாரத்துக்கு போனா நம்ம தான் பேசுவோம், அவனை பேச விடவே மாட்டோம். எல்லாம் வந்து ஒருத்தனை உட்கார வச்சு பகவத்கீதா பாகவதம் எல்லாம் அவன் தலையில போட்டு ஒரே நாள் அவன் ஓடியே போயிடும். ஐயோ இங்க போனா நம்ம மண்டையை வந்து படிக்க வச்சிருவாங்க, ஒரே நாள் எல்லாம் சொல்லி கொடுத்துருவாங்க. நம்ம வந்து ஆர்வ கோளாறு அதிகம். ஆர்வ கோளாறுல யாராவது கோயிலுக்கு வந்தா நம்ம உட்கார வச்சு ஒரே நாள்ல பகவத்கீதை முதல் அத்தியாயத்திலிருந்து 18ஆம் அத்தியாயம் வரைக்கும் பேசுவோம். அவன் விட்டா போதும், நம்ம அந்த பக்கம் வரைக்கும் வரலாம். ஸோ ஃபர்ஸ்ட் முதல்ல அவங்களை பேச விடணும். என்ன தெரிஞ்சிருக்கு, பகவானை பற்றி என்ன தெரிஞ்சிருக்காங்க, ஆத்மா பற்றி என்ன தெரிஞ்சிருக்காங்க, பௌதிகத்தை பத்தி என்ன நினைக்கிறாங்க, கிருஷ்ண உணர்வை பத்தி என்ன நினைக்கிறாங்க, அவங்களை பேச விட்டு அதுக்காக கேள்வி கேட்கணும். ஏன் இப்படி பண்ணீங்க, ஏன் இப்படி, ஆத்மா இருக்கா இல்லையா, ஆத்மா வந்து இந்த உடலை விட்டா எங்க போகுது, ஆமா இதெல்லாம் நான் யோசிக்கவே இல்லையே, அப்புறம் பதில் சொல்லுங்க. நீங்க இந்த உடல்ல ஆத்மாங்கிறத உணர்ந்தீங்களா, எப்படி ஆத்மா உணருது, ஆத்மா இந்த உடல் எங்க இருக்கு, அதை பார்க்க இப்படி எல்லாம் வந்து கேள்வியா கேட்கும். அப்போ வந்து யோசிக்கணும், இந்த மாதிரி கேள்வி கேட்கவே இல்லையா. நம்ம என்ன உட்கார வச்சு எல்லா ஸ்லோகத்தையும் சொல்றோம், தெரிஞ்ச ஸ்லோகம்லாம் அடிச்சு விட்டுரு. பாருங்க, மகாபிரபு பேசவே இல்லை. மகாபிரபு பேசாமலே பிரச்சாரம் பண்ணிட்டாரு. என்ன பண்ணாரு? உட்கார்ந்து இருந்தாரு, அமைதியா உட்கார்ந்துருக்காரு. பேசாமலே பிரச்சாரம் பண்ணிட்டாரு, அமைதியா உட்கார்ந்து இருந்தாரு. பட்டாச்சாரியர் கேட்டாரு, உனக்கு ஏதாவது புரிஞ்சுதா? அப்பதான் மகாபிரபு பேசினாரு. எனக்கு வேதாந்தம் நல்லா புரிஞ்சுது, உங்க விளக்கம் தான் புரியல. எனக்கு வேதாந்தம் நல்லா புரிஞ்சுது, எனக்கு வேதாந்தம் நல்லாவே தெரியும், ஆனா நீங்க விளக்கம் சொல்றது எனக்கு புரியல, நீங்க உண்மையை மறைச்சு சொல்றீங்க. பட்டாச்சாரியருக்கு ஒரே ஆச்சரியம், என்னது இந்த சன்னியாசி என்னுடைய விளக்கம் புரியலங்கிறாரு, நான் உண்மையை மறைச்சு சொல்றேங்கிறாரு, உண்மைக்கு புறம்பா சொல்றேங்கிறாரு. அப்புறம் தான் மகாபிரபு பேச ஆரம்பிச்சு. மகாபிரபு விளக்கம் கொடுக்கறத பார்த்துட்டு பட்டாச்சாரியர் பிரமிச்சு போனது. இப்படி ஒருத்தர் வேதாந்தத்துக்கு விளக்கம் கொடுக்க முடியுமா? மகாபிரபு சந்தேகம் வந்துருச்சு, இவர் ஒரு சாதாரண நபரா இருக்க முடியாது. ஏன்னா வேதாந்தத்துக்கு இப்படி விளக்கம் கொடுக்கிறாருன்னா இவர் வேதங்களால் அறியப்பட வேண்டியவர், வேதங்களை முற்றிலும் அறிந்தவர், வேதங்களை தொகுத்தவர். அப்ப நீங்க யாரு சொல்லுங்க? மகாபிரபு வந்து சர்வ பட்டாச்சாரியருக்கு இந்த காரணமற்ற கருணையால 6 கரமுள்ள ரூபம், சத்புஜ கௌரங்கள். சத்புஜ கௌரங்கள் அந்த விக்கிரகம் இருக்காங்க. 6 கரமுள்ள சைத்தன்ய மகாபிரபு. ஒரு கரத்துல வில்லும் அம்பு வச்சிருக்காரு, ராம அவதாரம். இன்னொரு கரத்துல புல்லாங்குழல் வச்சிருக்காரு, கிருஷ்ண அவதாரம். இன்னொரு கரத்துல சன்னியாச தண்டம், கமண்டலம். அப்போ அந்த ஸ்ரீராமர் வேற, கிருஷ்ணர் வேற, சைத்தன்ய மகாபிரபு வேற இல்ல, நான் தான் அந்த அவதாரங்களை எடுத்தேன்னு மகாபிரபு காமிச்சு கொடுத்தேன். அப்போ மகாபிரபுடைய காரணமற்ற கருணையாலதான் பட்டாச்சாரியர் வந்து சைத்தன்ய மகாபிரபு யாருக்கு பிடிக்கும். அதுக்கு முன்னாடி பட்டாச்சாரியர் வந்து கோபிநாத ஆச்சாரியர்கிட்ட பேசுவார். கோபிநாத ஆச்சாரியர் வந்து பட்டாச்சாரியருடைய மருமகன். அவர் வந்து சைத்தன்ய மகாபிரபுடைய பக்தர், அவர் கிருஷ்ண பக்தர் அவர். ஏன்னா கோபிநாத ஆச்சாரியருக்கு நவதீபத்துல ஒரு வீடு இருக்கு வெஸ்ட் பெங்கால்ல. அதனால அவருக்கு தெரியும் சைத்தன்ய மகாபிரபு முழுமுதற் கடவுள். அவர் பக்தர் சங்கத்துல இருந்தார். கோபிநாத ஆச்சாரியா வைஷ்ணவ சங்கத்துல இருந்திருக்காரு. அவர் கீர்த்தனம் பண்றாரு, நாம ஜபிக்கிறார். அவருக்கு தெரியும் சைத்தன்ய மகாபிரபு முழுமுதற் கடவுள்னு. ஆனா பட்டாச்சாரியருக்கு புரியல சைத்தன்ய மகாபிரபு யாருன்னு. அவங்க வீட்டுலதான் இருக்காரு. சர்வபௌம பட்டாச்சாரியர் வீட்டுலதான் சைத்தன்ய மகாபிரபு இருக்காரு. ஆனா அவரால் புரிஞ்சுக்க முடியல சைத்தன்ய மகாபிரபு யாருன்னு. பட்டாச்சாரியர்கிட்ட சொல்றாரு கோபிநாத ஆச்சாரியா. ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் கோபிநாதர்கிட்ட பட்டாச்சாரியர் சொல்லுவாரு, நான் இந்த சன்னியாசிக்கு வேதாந்தம் சொல்லி கொடுக்க போறேன்.
நான் வந்து இந்த சன்னியாசிக்கு வேதாந்தம் சொல்லிக் கொடுக்க போறேன். கோபிநாத் ஆச்சாரிய சொல்ற, நீ என்னையா வேதாந்தம் சொல்லிக் கொடுக்கிறது? அவர் யாரு தெரியுமா? நீ என்ன? அவர் வேதங்களால் அறியப்பட வேண்டியவர் அவர் தான். வேதங்களால் அறியப்பட வேண்டியவர் அவர் தான். வேதங்களை முற்றிலும் அறிந்ததும் அவர் தான். வேதங்களை தொகுத்ததும் அவர் தான். அந்த பரம புருஷோத்தமனான முழுமுதற் கடவுள் பகவான் கிருஷ்ணர். இப்ப கிருஷ்ண சைதன்யர், அவர் சைதன்யரா அவன் வீட்டுல இருக்காரு. அது கூட உனக்கு புரியல. ஏன்னா நீ வரட்டு தத்துவம் பேசிட்டு இருக்க. கோபம் வந்துச்சு கோபிநாதாச்சாரி. நீ யாரு அவருக்கு வேதாந்தம் சொல்லிக் கொடுக்குறது? அவர் முழுமுதற் கடவுள். சரி சரி, கோப்படாதீங்க கோப்படாதீங்க. என்ன கோப்பறீங்க? கோப்படாதீங்க இல்லையா? இப்ப சில நேரம் நம்ம கிட்ட வந்து யாராவது கிருஷ்ணரை பத்தி தப்பா பேசின கோவம். என்ன நீங்க கிருஷ்ணரை பத்தி இப்படி பேச, உங்களுக்கு என்ன தெரியும் கிருஷ்ணா பத்தி? இல்லையா? சில நேரம் பக்தர்கள்ட்ட வந்து யாராவது கிருஷ்ணரை பத்தி குறை சொல்லும்போது கோவம் வந்து, என்னதுங்க நீங்க யாரு கிருஷ்ணரை பத்தி சொல்றதுக்கு? உங்களுக்கு என்ன கிருஷ்ணரை பத்தி தெரியும்? சண்டைக்கு போயிடுவோம். அந்த மாதிரி கோபிநாதாச்சாரி கோவம் வந்துருச்சு. நீ என்ன அவருக்கு வேதாந்தம் சொல்லி கொடுக்கிறது? அவர் யாரு தெரியுமா? அதுதான், உன் வீட்டிலேயே பகவான் இருக்காரு, ஆனா உன்னால உணர முடியல. ஏன்னா நீ மறட்டு தத்துவம் பண்ணி மாயாவாதம் பேசி. அப்புறம் பகவானுடைய கருணையால தான் உணர முடிஞ்சது. சைத்தன்யமாவுடைய கருணையால தான் உணர முடிஞ்சது. ஏன் சர்வ பட்டாச்சாரியா சொல்றாரு கோபிநாதர்கிட்ட, உண்மைதான், எனக்கு பகவானுடைய கருணை. நீங்க ரொம்ப பாக்கியம் பண்ணவங்க, நீங்க ஆரம்பத்துல இருந்து பக்தரா இருக்கீங்க. நான் என் வாழ்க்கையை வீணாக்கிட்டேன் இவ்வளவு வருஷம். எனக்கு மகாவுடைய கருணையால தான் எனக்கு கிருஷ்ண பக்தி இப்ப கிடைச்சிருக்கு. நீங்க ரொம்ப பாக்கியம் செஞ்சவங்க அப்படின்னு கோபிநாதர் புகழ்றாரு பட்டாச்சாரி. ராமானந்தராயர் வந்து பட்டாச்சாரியுடைய நெருக்கமான நண்பர். ராமானந்தராயர் வந்து ஒரு தூய பக்தர். ஆனா பட்டாச்சாரி கேள்விப்பட்டுக்கிட்டே இருப்பார். அவர் ராமானந்தராயர் எவ்வளவு உயர்ந்த பக்தர்கள் பட்டாச்சாரியர் உணர முடியல. அவர் வந்து கிருஷ்ணன் மேல எவ்வளவு அன்பு வச்சிருக்காரு. ஆனா பட்டாச்சாரியர் நினைச்சாரு ராமானந்தர் சென்டிமெண்ட் ஆனவர். இவர் ஏதோ நாம சொல்றாரு, கிருஷ்ணரை நினைச்சுக்கிட்டு இருக்காரு, பூஜை பண்றாரு, இவர் ஏதோ சென்டிமெண்டா இருக்காரு. ஆனா சைதன்ய மாவுடைய கருணை கிடைச்சதுக்கு அப்புறம் தான் பட்டாச்சாரியரால ராமானந்தராயருடைய தனித்தன்மை என்னன்னு உணர முடியுது. அவர் ஒரு தூய பக்தர். அதனால பட்டாச்சாரியர் வந்து பிரார்த்தனை பண்றாரு மகாபிரபுட்ட, மகாபிரபு நீங்க தென்னிந்தியா யாத்திரை போகும்போது தென்னிந்தியால வந்து ராமானந்தராயர் ஒரு பக்தர் இருக்காரு, அவர் வந்து விலக்கிடாதீங்க. அவர் சூத்திரன், பிறவால ஒரு சூத்திரன், அவர் சூத்திரன் விலக்கிடாதீங்க, அவர் உங்களுடைய சிறந்த பக்தர். எப்ப புரிஞ்சுக்க முடியுது? மகாபுடைய கருணை கிடைச்சதுக்கு அப்புறம் தான். பகவானுடைய கருணை கிடைச்சதுக்கு அப்புறம் தான் பக்தித்துவனுடைய மகிமை என்ன, பக்தருடைய உன்னதமான நிலை என்ன, பகவானுடைய காரணமற்ற கருணை என்ன, அவருடைய தெய்வீகமான குணம் என்ன, இதெல்லாம் அப்புறம் தான் புரிஞ்சுக்கணும். அதனால ஒருத்தர் மாயாவாதியோ அல்லது சன்னியாசியோ அல்லது வந்து மாயாவாத சன்னியாசியோ அல்லது வந்து அருவவாதியோ பிரம்மவாதியோ யாரா இருந்தாலும் அவங்களுக்கு ஒரு தூய பக்தருடைய சங்கமும் இல்ல பகவானுடைய கருணை இல்லாம அவங்கனால பகவானுடைய சச்சிதானந்த ரூபத்தை உணர முடியாது. அப்போ இந்த உலகத்துல எண்ணற்ற வாதிகள் இருக்கலாம். பௌதிகவாதி, நிர்விசேஷவாதி, சூன்யவாதி, மாயாவாதி, அருவவாதி, பிரம்மவாதி, இந்த மாதிரி நிறைய வாதிகள் இருக்கலாம். இந்த வாதிகள் எல்லாம் பக்தர்களுடைய கருணை அல்லாது, பக்தருடைய சங்கத்துல வராம, பகவானுடைய கருணை இல்லாம பகவானுடைய சச்சிதானந்த ரூபம், அவரது நாமம், அவரது புகழ், அவரது செயல்கள், அவரது லீலைகள், அவரது பரிவாரங்கள், இதை எதையுமே உணர முடியாது. எதையுமே உணர முடியாது. பட்டாச்சாரியர் வந்து மகாபுடைய கருணையால தூய பக்தர். தூய பக்தர். அதுக்கப்புறம் முக்திங்கிற வார்த்தையை கேட்டாலும் அருவருப்பா இருக்குங்க. ரொம்ப பியூட்டிஃபுல் பாஸ்டிங், ரொம்ப அழகான லீலை, ரொம்ப டீட்டெயிலா செக். எனிவே, சோ எப்படி பார்த்தாலும் இந்த ஸ்லோகத்துல எப்படி நம்ம புரிஞ்சுக்கிறது? இந்த ஸ்லோகத்தை எப்படி புரிந்து கொள்வது? பக்தர் சங்கத்துல வந்து புரோபாடைய புத்தகம் படிக்கும் போதுதான், புரோபாடைய விளக்கத்தை படிக்கும் போதுதான் இங்க சொன்ன மாதிரி படைப்புக்கு முன்னாடி இருந்தே பகவான் இருக்காரு, அவருக்கு தான் எல்லாம் தொடங்குது, அவர் தான் எல்லாத்துக்கும் சர்வ காரணத்துக்கு காரணமா இருக்காரு அப்படிங்கிறது. அகம் தேவாசம் ஏவாகிரே நான் யத் யத் சத் அசத் பரம் பஷாத் அகம்யத் ஏதோ அபிஷிஷ்யேத சுவாஸ்மியகம். கிருஷ்ணரை விட உயர்ந்த உண்மை இல்லை. மத்த பரதரம் நான் அந்நியத்தினம் ஜெயா மை சர்வமிதம் புரோதம் சூத்ரே மணிகனாய்வ. என்னை விட உயர்ந்த உண்மை இல்லை அர்ஜுனா. நூலில் முத்துக்கள் கோர்க்கப்பட்டது போல அனைத்தும் என்னையே சார்ந்திருக்கின்றது. நான் ஒரு துளசி மாலை போட்டிருக்கேன். இந்த துளசி மாலைய உள்ள ஒரு நரம்பு மாதிரி, அந்த நரம்புக்குள்ளதான் இந்த முத்துக்கள்லாம் நிக்குது, துளசி மணி. இந்த துளசி மணி எல்லாம் உள்ள நரம்பு பிடிச்சுக்கிட்டு இருக்கு. அந்த நரம்பு நான் பார்க்க முடியல. இப்போ இந்த துளசி மாலை நான் போட்டிருக்கேன், உள்ள ஒரு நரம்பு இருக்கு. அந்த நரம்பு தான் இந்த துளசி எல்லாம் தாங்கிட்டு, ஆனா அந்த துளசி நரம்பை நான் பார்க்க முடியல. அதனால உள்ள ஒண்ணு இல்லை நான் சொல்ல. அதே மாதிரிதான் இங்க காணக்கூடிய அனைத்தும் கிருஷ்ணரை சார்ந்திருக்கின்றது. கிருஷ்ணர் இல்லைன்னா இங்க ஒண்ணும் கிடையாது. கிருஷ்ணர் இல்லைன்னா எதுக்குமே மதிப்பு கிடையாது, வேல்யூ கிடையாது, ஒண்ணுமே கிடையாது.
ரைட்? சோ நம்ம பக்தி கொண்டால மட்டும்தான் கிருஷ்ணரை உணர முடியும். ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே ஹரே, ஹரே ராம் 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 ஹரே ஹரே. ரத்ராஸ் பாகவதம் கி, ஸ்ரீல பிரபுபாத் கி.